ஹாய் டாமி, இட்ஸ் யுவர் ட்ரீம். எல்லோரும் எப்படி இருக்கீங்கடா? சீரியஸாக நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்களோ இல்லையோ, நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். எனக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்டிங்க, எப்படி இருக்கீங்க, என்ன இவ்வளோ நாள் ஆச்சு, இல்லை இவ்வளோ நாள் வரமாட்டிங்களே அப்படி இப்படின்ட்டு நிறையா சில பேரில் பயந்து கேட்டிங்க, எங்கேக்கா போனீங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூடா. ஸோ நான் நேற்று தான் ரெக்கவர் ஆகிட்டு வந்தேன். அதனால தான் நடுவுலேயும் கொஞ்சம் வீடியோ போடலை. வீடியோ போட்டிருக்கலாம், ஆனால் எனக்கு விட்டு விட்டு போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. லாங்காக எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் பிரேக்கு. ஓகே, இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ வரும்டா. நான் ஓரளவுக்கு இப்போ ஓகே ஆகிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ப்ராப்ளம் கிடையாது. அதுவும் இல்லாமல் எபிசோட் வேறு அப்படியே நிற்கிது. நான் அதை கண்டினியூ பண்ணாமல் வச்சதுக்கு ஏன்னா பெரிய பிரேக் வருது. நான் நடுவில் போட்டேன்னா அப்புறம் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்கன்றதுனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன். டோன்ட் வரி, இதுக்கப்புறம் அதை கன்டினியூ பண்ண தான் போகிறேன். இன்றைக்கி ஒன் ஷாட் ஓகேவா? இன்றைக்கும் நாளைக்கும் ஒன் ஷாட் வரும். வெனஸ்டேலேருந்து ரூத்லெஸ் மாஃபியா கிங்கோட எபிசோட்ஸ் வரும். ஸோ இது தாண்டா நான் இப்போதைக்கு ஷெடியூல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எபிசோட்ஸ் டெய்லி வரும். அதுக்கு டோன்ட் வரி, நாங்கள் நடுவில் பிரேக் எடுக்க போகிறதில்ல இதுக்கப்புறம். ஏன்னா கொஞ்சம் நான் லாங் பிரேக் எடுத்ததுனால நீங்கள் எல்லாருமே என் வாய்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருந்தீங்க. நிறைய பேர் பர்சனலாக டிஎம் பண்ணிங்க, அக்கா நான் உங்கள் பழைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன்க்கா, எப்போ திருப்பி வீடியோ போடுவீங்கன்ட்டு. எனக்கு நீங்கள் சொன்னதுக்குன்னே நான் சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வந்துட்டேன்னா பார்த்துக்கங்களேன். சரி, நம்ம வரணும் சீக்கிரம் வீடியோ போடணும் அப்படின்னே நான் வந்துட்டேன்டா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இத்தனை பேர் எனக்காக லவ் கொடுத்து, எனக்காக சப்போர்ட் பண்ணி, எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை விட மாட்டேன்டா. உங்களை ஹாப்பியாக வச்சுக்க என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ ஐ கேன் மேக் இட்ரா. அப்புறம் இந்த கேப்பில் கொஞ்சம் நிறையா ரிக்வெஸ்ட்லாம் இருந்துச்சு. அந்த டைமிங்க்கு நான் பண்ணவே முடியல. சாரி. அப்கமிங்கில் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறேன். நிறைய ரிக்வெஸ்ட்லாம் வந்துச்சு. ஒரு ரிக்வெஸ்ட்டையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போடுறேன்டா. ஓகேவாடா? நான் இதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வெயிட் பண்ணிருப்பீங்க. நம்ம உள்ளே போகலாமா ஸ்டோரிக்குள்ளே? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேவங்கோட ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ இது ரெக்வெஸ்டட் ஒன் ஷாட். அவங்க இதை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க ஸ்டோரியை சொல்லிவிட்டு. ஸோ நான் அவங்களுக்காக இந்த ஒன் ஷாட்டை நான் கொடுக்குறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா, எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நம்ம ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னு பார்த்துருவோமா? ஆல்ரெடி நான் தமிழ்லே போட்டிருப்பேன், பரவாயில்லடா, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபோர்ஸ்ட் மேரேஜ் வித் மை சிஇஓ, இதாண்டா ஸ்டோரியோட டைட்டில். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்துடலாம். உங்களோட இன்ட்ரோ பார்த்துடலாம். நீங்கள் ரொம்ப ஒரு ஆட்டிடியூடான ஒரு பொண்ணு. நீங்கள் கொஞ்சம் ரிச்சஸ்ட் ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு. ஸோ அந்த திமிரு, அந்த பாவனை எல்லாம் இருக்கும் உங்ககிட்ட. எல்லார்கிட்டையும் ஒரு மாதிரி திமிராக கெத்தாக இருக்கிற நீங்கள். ஆனால் தேங்க பார்த்தா மட்டும் அதெல்லாம் எங்கே போகுனே தெரியாது. அப்படி டோட்டலாக மாறிடுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு தேங்க ரொம்ப பிடிக்கும். தேங்க உங்களுக்கு யாருன்னா உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன். எஸ், அவனை நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். பட் தேங்க அப்படி கிடையாது. தியோங்க்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் ஆஃப் யுவர் ஆட்டிடியூட். நீங்கள் ரொம்ப ரிச்சாக அந்த இதிலே மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களை மாரி ஒரு பொண்ணு அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இதில் தேங்க எப்படின்னா, தேங்க கொஞ்சம் ரொம்ப ரூடான டைப்பு. அண்ட் இதில் அவன் ஒரு சிஇஓ கூட. ஓகேவாடா? இதாண்டா இவங்க ரெண்டு பேரோட இன்ட்ரோ. இதை வச்சு கதையை இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓகேவாடா? இப்போது ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் பார்க்குறோம். அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒரு பொண்ணு செம்ம ஷாக்காக டாக்டர் முன்னாடி உட்காந்துட்ருக்கா. அவள் கண்ணு ஃபுல்லாக தண்ணி, கையில் அந்த ரிப்போர்ட்டை தான் பார்க்குறா. டாக்டர், நிஜமாவா? 100% ஷியோர், நீ ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டரு. பையனுக்கு சந்தோஷப்படுறதா இல்லை அழறதான்ட்டு எதுவுமே தெரியல. அவள் அந்த கையில் இருக்க ரிப்போர்ட்டை தான் பார்க்குறா. அவள் கண்ணில் இருக்க கண்ணீர் துளி தான் அதில் விழுது. அவள் அதை டக்குன்னு துடைக்கிறா. அதில் அந்த பேபியோட ஸ்கேன் தான். அவளுக்கு பார்க்க பார்க்க கண்ணே கலங்குது. ஏன் குழந்தையா டாக்டர்? ஆமாம் வைன் அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டே இருக்கா. வைன், என்ன சொல்ல போகிற? டாக்டர், எனக்கு தெரியல, என்ன நடக்கும்னு நினச்சாலே
பயமாக இருக்குது டாக்டர். ஒருவேளை அபோர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டா ஆஹா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. வைன் அந்தளவுக்கு தேவங்க ஒன்றும் படிக்காதவன் கிடையாது, அப்படிலாம் சொல்ல மாட்டான். டாக்டர் உங்களுக்கு அவனை பற்றி தெரியாது, அவன் யோசிக்காமல் கலைக்க சொல்லிடுவான் டாக்டர். என்னால் என் குழந்தைய கொடுக்க முடியாது, இது என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவள் டைட்டாக பிடிக்கிறா. இங்கே பாரு வயன், நீ ஏதோ எமோஷனலாக இருக்க. தேவங்க தெரியாமல் எப்படி? இல்லை அவனுக்கு தெரியக்கூடாது, இது என்னோட குழந்தை, இது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு வயன், இது உன்னோட குழந்தை தான், இது தேவங்களோட குழந்தையும் தானே, அவன்கிட்ட எப்படி சொல்லாமல் இருப்ப? இல்லை அவனுக்கு இது தெரியக்கூடாது. சரி, 1 மாதம் மறைக்கலாம், 2 மாதம் மறைக்கலாம், 5ஆவது மாதத்துலேயே உன் வயிறு உன்னை காட்டி கொடுத்துறாதா என்ன? அது 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 வரைக்கும் தெரியாமலே இருக்கட்டும். என்ன பேசிகிட்டு இருக்க நீ? எப்படி நீ குழந்தைய பார்த்துப்ப? ஆல்ரெடி உன் ஹெல்த் ரொம்ப வீக்காக இருக்கு. முதல்ல நீ ஒன்றை பார்த்துக்கணும், அதுக்கு யாராவது வேணும். அதுக்காக நீ தயம் கிட்ட சொல்லு. இல்லை வேணாம், நான் என்னை பார்த்துப்பேன், என் குழந்தைய நான் பார்த்துப்பேன் டாக்டர் ப்ளீஸ் அப்படின்ட்டு வயந்தா டாக்டரோட காலில் விழுந்துட்டா. என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தான் எழுப்புறாங்க. இப்படி ப்ரெக்னெண்ட்டாக வந்துட்டு காலில் விழற, ஏம்மா ப்ளீஸ் டாக்டர், இது தேவங்க மட்டும் தெரியக்கூடாது, ஏம்மா? ஐயோ ஐயோ என்ன தான் சொல்கிறதோ தெரில. தேவங்க தெரியாமல் எப்படி இருந்தாலும் ஒரு 4 மாதம் 5 மாதம் போச்சுன்னா உன் வயிறே உன்னை காட்டி கொடுத்துருமா? ப்ளீஸ் டாக்டர், அது வரைக்கும் மச்சம் ப்ளீஸ். அதுக்கப்புறம் ஏன் சொல்லன்னு கேட்டால் ஏன் தலை தான் உருளும். ப்ளீஸ் டாக்டர், எனக்காக, இந்த பச்சை குழந்தை உயிருக்காக ப்ளீஸ். எனக்கு புரியுது, ஆனால் இந்த மாத்திரைலாம் எடுத்துக்கணுமே, அப்போ என்ன பண்ணுவேன்? தேவங்க பார்த்துட்டா? இல்லை டாக்டர், அதை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். மாதம் மாதம் செக்கப் ஆகணும், ஏற்கனவே நீ வீக்காக இருக்க, உன்னை யாராவது பார்த்துக்கணும், நீ என்ன பண்ணுவ? டாக்டர் கண்டிப்பாக நான் என் குழந்தைய பார்த்துப்பேன், நான் என்னையும் பார்த்துப்பேன் ப்ளீஸ் டாக்டர். இந்த விஷயம் தேவங்க தெரியாம மட்டும் பார்த்துக்கோங்க. டாக்டருக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போது டாக்டரோட ஃபோனில் தான் கால் வருது. இதை ஒயினும் பார்க்குறா, அவங்களும் பார்க்குறாங்க. அதில் மிஸ்டர் தயாங் போட்டிருக்கு. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறா. இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தான் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்கள் மிஸ்டர் தயாங். வைன் வந்தாளா? வந்தாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் தான் வைனை பார்க்குறாங்க. ப்ளீஸ் வேணாம். என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்களா? என்ன ரிப்போர்ட் வந்துச்சா? எல்லாத்தையும் பார்த்தாச்சு தயாங், எவ்ரி திங் இஸ் நார்மல். அப்புறம் எதுக்கு அப்படியாச்சு? இல்லை ஏதோ சாப்பிட்ருக்காங்க போல இருக்குது, அது அவங்க உடம்புக்கு ஒத்துக்கல, அதான் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு அப்படின்ட்டு டாக்டர் தான் வைனை பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க. வைனுக்கு இப்போ தான் உயிரே வருது. ஓகே, வேறு ஏதாவது எனிதிங் சீரியஸ்? இல்லை நத்திங், நல்லா தான் இருக்காங்க. ஓகே. அப்புறம் வைனு கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை, கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே ஃபோன் கட் ஆகிடுச்சு. இப்போ டாக்டர் தான் மேலே பார்க்குறாங்க வைனை. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்கிறா. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட அவன் கேட்கல உன்னை பற்றி. நீ எப்படி அங்கே சர்வே பண்ண போகிற எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் அது தெரிஞ்ச விஷயம் தானே, நான் பார்த்துக்கிறேன் டாக்டர், ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் மெடிசன் மட்டும் எழுதி கொடுங்க. எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்றாங்க. ஃபைன், கேர்ஃபுல்லாக இரு, 3 months ரெஸ்ட் எடுக்கணும், புரியுதா? நீ வீக்காக இருக்கிறது அதுக்கும் அது அபார்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதான் சொல்கிறேன். ஓகே டாக்டர். வைன், எனக்கு ஒரு விஷயம் புரியல, இப்போ மட்டும் எதுக்கு தயாங் ஃபோன் பண்ணி கேட்டான்? இப்போ வைன் தான் சிரிக்கிறா, அவ்வளோ பெயின் முகத்தில். அவராக கேட்டிருக்க மாட்டார் டாக்டர், வேற யார் அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்குறாங்க. இப்போ வைன் தான் லைட்டாக சிரிக்கிறா. நம்ம தேங் சைட் பார்த்தா தான் தேங் டாக்டர் ஃபோனை வச்சுட்டு, அப்பா அவளுக்கு ஃபுட் பாய்சன் தான், ஸோ நல்லா தான் இருக்கா, எவ்ரி திங் இஸ் நார்மல், நீங்கள் டென்ஷன் ஆகணும் எந்த அவசியமும் இல்லை, ஓகேவா? இங்கே டென்ஷன் ஆகிறது நான் இருக்கக்கூடாதுடா, நீயாக தான் இருக்கணும். ஏன்னா நீ தான் அவன் கட்டின புருஷன், நீ தான் பார்த்து வந்துருக்கணும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு. ஆனால் அவளை தனியாக ஹாஸ்பிட்டல் போவிட்டு என்ன ஏதுன்னு கூட கேட்கல, நான் வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க. தேவங்கூடாப்பா பா, நீங்கள் மேரேஜ் பண்ண சொன்னீங்க, பண்ணிட்டேன், சும்மா என்னை கேள்வி கேட்டுட்ருக்காதீங்க, புரியுதா? எனக்கு பிஸ்னஸில் நிறைய வேலை இருக்குது, சும்மா மற்றவங்கள பார்த்துட்ருக்க என் வேலை கிடையாது. மற்றவங்களா? அவங்க ஒய்ஃப்டா அப்படின்னு நான் ஏற்றுக்கவே இல்லையப்பா.
நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சா என் ஒய்ஃப் ஆயிடுவாளா? தியாங், நீ பேசுகிறது ரொம்ப தப்பாக இருக்குடா. உனக்கு கல்யாணம் ஆகி ஜஸ்ட் ஒரு 1 மந்த் தான்டா ஆகுது. அதுக்குள்ளே ஏன்டா? டேடி, நீங்கள் வேணால் அதை கல்யாணம்னு சொல்லுங்கள். எனக்கு அப்படி தெரியல. பின்ன வேறு எப்படா தெரியுது? எனக்கு புரியல. எப்படி தெரியுது நான் கேட்குறேன். ஒரு மேரேஜ்னா 2 பேரும் ஒத்துக்கிட்டு மனசளவில் 2 பேரும் அக்செப்ட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ட்ரு ஆகணும். அது பேர் தான் மேரேஜ். அப்போ மேரேஜ் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். இப்படி எனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணாலும் அது மேரேஜ் ஆகாது என்றைக்கும். எல்லாரை பொறுத்தவரையும் இது அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையும் இது ஃபோர்ஸ்ட் மேரேஜ் தான். எனக்கு அவளை எந்த காலத்துலேயும் பிடிக்காது பிடிக்காது பிடிக்காது. அப்படி என்னடா பண்ணிட்டவனே பிடிக்காமல் இருக்கிறதுக்கு? அவளை பற்றி எனக்காவது நீ புரிஞ்சிருக்கியாடா? அவள் நல்ல பொண்ணு தான். ஒரு நாளாச்சா அவகிட்ட மூஞ்சி கொடுத்து பேசியிருக்கியா? சொல்லு. அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருக்கியாடா? அப்படின்னு சொல்கிறாங்க. தேங் தான். நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? எனக்கு தெரியணும் எந்த அவசியம் இல்லை. முதல்ல அவளை பற்றி பேசுகிறத ஸ்டாப் பண்ணுங்க. எனக்கு ஒர்க் இருக்குது. ஐ ஹாவ் டு டூ தட். இல்லைனா உங்கள் கம்பெனி தானே, நீங்கள் பிளாக்மெயில் கூட பண்ணலாம். வைன் கூட வாழ்ந்தால் தான் நான் இந்த கம்பெனி உனக்கு தருவேன் அப்படின்னு கூட சொல்லலாமே. அப்படியாச்சும் நாங்கள் 2 பேரும் சேர்றோமான்ட்டு நீங்கள் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்கிறான் தயாங். அவங்க அப்பாவுக்கு செம்மக்கவும் வருது. தயாங், நீ உன் லிமிட்டை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்க. நான் என்ன லிமிட்டை க்ராஸ் பண்ணேன்? நீங்கள் பண்ணுறத தான் சொன்னேன். எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னா நீங்கள் செத்துருவேன்னு சொல்லிட்டு நீனும் அம்மாவும் நடிச்சிங்களோ அதேமாதிரி சொல்ல வேண்டியதானே. எதுக்கு இந்த பிஸ்னஸ்லாம் மட்டும் என்கிட்ட கொடுத்தீங்க? நீங்களே பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறான். தியாங், நீ ஓவராக பேசிகிட்ருக்க. ஒரு நாள் இது எல்லாத்துக்குமே நீ ரிக்ரெட் பண்ணுவ. போதுண்ட, நான் எந்த ரிக்ரெட்டும் பண்ணணுன்னு எனக்கு அவசியம் இல்லை. கிளம்புங்க, எனக்கு ஒர்க் இருக்குது. சும்மா கண்டவங்களை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நேராக போய் அவனோட சீட்டில் உட்காந்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறான். தேங்கடப்பா தான் தேங்க பார்த்ததும் செம்மக்கும் வருது. அவர் எதுவுமே சொல்ல அங்கேருந்து நேராக அந்த கேபின் விட்டு வெளியே போயிடுறாரு. இப்போ தேங்க தான் நிமிர்ந்து இந்த டோரை பார்க்குறான். அவங்க அப்பா போனதை அப்படி என்ன தான் மயக்கி வச்சுருக்கான்னு தெரில. சும்மா சும்மா அவளுக்கு மட்டும் கொடி தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு டென்ஷன் ஆகுது அவனுக்கு. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போது தேவங்களோட பிஏ தான் உள்ளே வரா. எக்ஸ்கியூஸ் மீ சார். கம்லீனா. சார், ஃபைல். இப்போ தேவங்க இந்த ஃபைலை பார்க்குறான். பார்த்ததும் செம்மக்கும் அவளோட மூஞ்சிலே விட்டேறிறான். நான் என்ன ஃபைல் கேட்டேன், நீ என்ன ஃபைல் கொண்டு வந்திருக்க? சார், அது கரெக்டாக தான் கொண்டு வந்தியா? பாரு இதை எடுத்து. நான் யூஎஸ் கிளைண்ட்டோட ஃபைல் கேட்டேன், நீ எதை எடுத்துகிட்டு வந்திருக்க? சார், அது நீங்கள் தானே சார் இந்த ஃபைல் கேட்டீங்க. ஷட் அப், போய் அதை எடுத்துருவா போ அப்படின்னு சொல்கிறான். சாரி சார். இப்போ ஃபைல் எடுத்துகிட்டு வெளியே போகிறா. இவருக்கு அவள் பொண்டாட்டி மேலே கோவனா நம்மக்கிட்ட ஏன் காமிக்கணும்? கட்டுப்பாயிட்டுருக்கு. அவன் தானே இந்த ஃபைல் கேட்டான். இப்போ யூஎஸ் கிளைண்ட் ஃபைல் வேணுமா? ஐயோ, மொத்தத்தில் 2த்தையும் எடுத்துகிட்டு அப்படின்ட்டு இவ கடுப்பாயிட்டு போகிறா. இன்னொரு பக்கம் பார்த்தா வைன் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பியிருப்பா. வெளியே வந்து அவள் டேப்லெட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து காரில் வச்சுட்டு காரை ட்ரைவ் பண்ணி நேராக வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கா. இப்போ வைன் தான் சிக்னல் போட்டாங்கன்ட்டு நின்றுட்டுருக்கா. சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துட்ருக்கா. பார்த்தா அங்கே குட்டி குட்டி குழந்தைங்களாம் க்ராஸ் ஆகி போகிறாங்க. வைனுக்கு டாட்டா காட்டுறாங்க. பாய் பாய் அப்படின்ட்டு இவனும் டாட்டா காட்டுறா. அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது அந்த குழந்தைங்க க்ராஸ் பண்ணி போகும்போது சிக்னல் போட போகிறாங்க. வைன் கார் எடுக்க போகிறா. அப்போது ஒரு கார் தான் செம்ம வேகமாக அந்த ரோட்டை க்ராஸ் பண்ணி போகுது. பின்னாடி 2 பைக்கு செம்ம ஸ்பீடாக போகுது. இதை வைன் தான் திரும்பி பார்க்குறா. அந்த வண்டியில் போகிறவங்க கத்திட்டே போகிறாங்க. சிக்னல் நின்றுருக்கவங்களாம் எல்லாரும் திட்டுறாங்க. எப்படி போதுங்க பாரு, சி இப்படி சிக்னல் நின்றுருக்கோன்னு கூட தெரியலை, எதா ஆனால் என்ன ஆகுறது, அறிவு கட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் இருக்கவங்கள கண்ணாப்பினா திட்டுறாங்க போகிறவங்கள பார்த்து. வைன் வந்து லைட்டாக அவள் உதட்டில் ஒரு சின்ன சிரிப்பு. அவளுக்கு பழச ஒரு விஷயம் ஞாபகம் வருது. வயன் வயன் வயன், கமான் வயன், யூ கேன் டூ இட் மச்சி, கமான் யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் 2 பைக்கில் வேகமாக கத்திட்டு வந்துட்டுருக்காங்க. காரை வைன் செம்ம ஸ்பீடில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கா. சிக்னலில் கூட பார்க்கல, அந்த மாதிரி வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கா. பின்னாடி ஒரு கார் சேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. இப்போது ஒரு டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் ஃபின்னிங் லைன் இருக்குது, அதில் போயிட்டு ஸ்கிட் அடித்து நிறுத்துறா. பின்னாடி வந்த கார் பொறுமையாக வந்து நிற்கிது. இப்போ வயந்தான் அதுலேருந்து கெத்தா வெளியே இறங்கி வரா. இறங்கி நேராக அந்த கார்கிட்ட தான் வரா. அந்த காரை ஓட்டின பர்சனும் கீழே இறங்குறாங்க. வைனை மேலே கீழே பார்க்குறான். அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கா.
ஒரு மாதிரி பிளாக்கு கண்ணில் கூலரு ஒரு ஹை போனி போட்டுக்கிட்டு செம்ம கிளாஸியாக நின்றுருக்கா. ஹே என்ன அதான் ஜெயிச்சிட்டோம்ல, கிளம்பு. வயன், அது காஸ்ட்லியான காரு, அது எனக்கு தெரியும். கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெட் வச்சல, அப்போ யோசிச்சிருக்கணும். ஜெயிச்சவனுக்கு தான் காரு, இதுக்கப்புறம் அது என்னோட காரு, என்னோட இஷ்டம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு, அதுக்கான பணத்தை கூட நான் கொடுத்துட்றேன், எனக்கு அது ரொம்ப லக்கி. அது கிட்டத்தட்ட எத்தனை க்ரோஸ் தெரியுமா அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் கேர்ள்ஸ் அப்படின்னு சொன்னதும் பின்னாடி ஒரு 5-6 பொண்ணுங்க தான். பையன் எதா, அது ஹாக்கி ஸ்டிக்கு தான், அதை வச்சு அந்த மிரரை தான் உடைக்கிறா, அது விரிசல் விடுது. இப்போது அந்த பையன் அதை பார்த்து ஒரு மாதிரி ஆகுது அவனுக்கு. அவன் அங்கேருந்து போகிறான். தேவை தான் அவனுக்கு யார்கிட்ட மோதணுன்ட்டு யோசிச்சு மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கவே இல்லை. கண்ணா பின்னு அந்த காரை உடச்சி எடுத்துடுறா. இதுக்கப்புறம் அதை யாரும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு. கேர்ள்ஸ் போதும்ல இது? போதும் வயன். இப்போது அந்த பொண்ணுங்க தான், வயன் இதுக்கப்புறம் காலேஜில் உன்னோட கார் தான் மாஸாக இருக்கும், இதுக்கப்புறம் எவனும் உனக்கு ஈக்குவலாக வர முடியாது அப்படின்னு சொல்கிறாளுங்க. வயன் சிரிக்கிறா. இதெல்லாம் வயன் நினச்சி பார்க்குறா. லைஃப் ஒன்றும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே தோணுது. இப்போ பின்னாடி இருக்கவங்களும் ஹார்ன் அடித்ததும் வயன் தான் பார்க்குறா. மா சிக்னல் தான் போட்டாங்களே போயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் மிரரை தான் ஏற்றி விட்டுட்டு காரை எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு தான் போகிறா. போயிட்டு காரை வெளியே நிறுத்திட்டு அந்த மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கவரில் போட்டுக்கிட்டு நேராக வீட்டுக்குள்ளே தான் போகிறா. பார்த்தா அது கொஞ்சம் பெரிய வீடு தான். போயிட்டு அவன் மெடிசன்லாம் எடுத்து அவளோட கபோர்டில் மறைச்சி வச்சுட்டு, இங்கே இருக்கட்டும், பெருசாக எதுவும் தெரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே ட்ரெஸ் எல்லாம் வச்சு மறைச்சிட்டு அவள் கபோர்டை க்ளோஸ் பண்ணி சாவியை அவள் இடுப்பில் தான் சொருவிக்கிறா. வயன் வந்து ஒரு சாரி தான் கட்டியிருப்பா. இப்போது அந்த சாரி தூக்கி மடித்து கட்டிக்கிட்டு அவள் பாட்டுக்கு வேலை பக்கம் போயிடுறா. இருக்கிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மத்தியானத்துக்கு சமைக்க தான் ஆரம்பிக்கிறா. இப்போது 1 மணி இருக்கும். வயன் தான் சாப்பாடு அழுத்தி கேரியரில் பேக் பண்ணி வச்சுட்டு நேராக போயிட்டு காரை தான் எடுக்கிறா. நேராக தேங்கோட ஆஃபீஸ் போயிட்டு கீழே செக்யூரிட்டிக்கிட்ட தான் கொடுத்துருங்க. சரிங்க மேம். இப்போ அந்த செக்யூரிட்டி தான் அந்த சாப்பாடு வாங்கிட்டு நேராக ஆஃபீஸ்க்குள்ளே தான் போகிறாரு. வயன் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறா. இப்போது அந்த செக்யூரிட்டி தான் தேங்கோட கேபினுக்கு போயிட்டு கதவை தான் தட்டுறாரு. உள்ள வாங்க. தேவங்க தான் நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா செக்யூரிட்டி கையில் லஞ்ச் பேக் இருக்குது. வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அந்த செக்யூரிட்டியும் அங்கே இருக்க டேபிள் மேலே வச்சுட்டு அவர் போகிறாரு. இப்போ தேங்க தான் அந்த லஞ்ச் பேக் ஓப்பன் பண்ணி அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து குப்பைத்தொட்டில் தான் கொட்டுறான். இது அந்த செக்யூரிட்டி பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாரு. அவங்க கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஆனால் இவர் அது எல்லாத்தையும் கீழே கொட்டுறாரு. என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. தேவங்க தான் அந்த டப்பாவை கொட்டிட்டு தூக்கி போட்டுடுறான். யாரை கேட்டு இவர் செய்கிறா? எத்தனை வாட்டி சொல்கிறேன், இதெல்லாம் செய்யாதண்ணா இப்போ தான் செஞ்சுட்டு நிற்பா. இது சமைக்கிறதெல்லாம் எவன் திங்கிறது? நாய் கூட திங்காது அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ள தான் திட்டிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா வயன் தான் வீட்டுக்கு வந்திருப்பா. அவளுக்கு செம்ம டயர்டாக இருக்குது. போயிட்டு சாப்பிட்டுட்டு மாத்திரையை தான் போட்டுட்டு பெட்டில் படுக்கிறா. இப்போ வயன் வந்து அவள் வயிற்றில் தான் கை வைக்கிறா. பாப்பா, நீ அம்மா கூடயே இருக்கணும் சரியா? அப்பா உன்னை வேணான்னு சொன்னாலும் அம்மா உன்னை நான் என்றைக்கும் அப்படி சொல்ல மாட்டேன், நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு அவன் மனசில் நினச்சிக்கிட்டு பொறுமையாக கண்ணைத்தான் மூடுறா. அவளுக்கு யாரோ கூப்பிட்ற சத்தம் கேட்குது. வயன் வந்து திரும்பி பார்க்குறா. ஒரு பொண்ணு தான் ரூஃப் டாப் மேலே நின்றுட்டுருக்கா. ஒரு ஓரத்தில் சுற்றி முற்றி இருட்டாக இருக்கு. வயன் தான் அந்த பொண்ணுக்கிட்ட போகிறா. இப்போ தான் அந்த பொண்ணு திரும்புகிறா. வயன் அதை பார்த்துட்டு, மீரா, வயன் இவர் கீழே இறங்க, மேலே நிற்காத, இறங்கிக்கல, கீழே இறங்க, எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இல்லை வயன், இதுக்கு மேலே எனக்கு இருக்கணும்னு தோணலை, நான் போகிறேன், நீ பார்த்து பத்திரமா இரு, நீ சொன்ன யாரையும் நம்பாதேன்னு நான் கேட்கல, பரவாயில்ல, நான் போகிறேன்,
தேவங்க பத்திரமா பார்த்துக்கோ, நீ பார்த்து பண்ணுற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விழறா. இப்போது வயந்தா நோ அப்படின்ட்டு எந்திரிக்கிறா. அவன் முகம்லாம் வேர்த்துருச்சு. இப்போது மணியை தான் பார்க்குறா. மணி ஒரு 2 மணி இருக்கும். பயங்கரமாக அவளுக்கு வேர்த்துருக்கு. ஒன்றும் ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் டிஷ்யூ இருக்கும், அதை வச்சு தொடச்சிக்கிட்டே அங்கே இருக்க டேபிளை தான் பார்க்குறா. அதில் ட்ராவ் இருக்கும், அந்த ட்ராவை தான் திறக்கிறா. திறந்தா அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது ஒரு காலேஜ் ஃபோட்டோ தான். வயன் அதில் பார்க்கறதுக்கு செம்ம லுக்காக, ஒரு மாதிரி கிளாசிக்காக, ஒரு மாதிரி ரிச் லுக்கில் இருக்கா. அந்த ஃபோட்டோவை தான் பார்க்குறா. ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோவில் அவளை பார்க்கல, அவளுக்கு பின்னாடி உட்காந்துட்ருக்க தேவங்க தான் பார்க்குறா. எஸ், அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்பேஸில் தேவங்க தான் அவன் உட்காந்து புக்கு படிச்சுட்ருக்கான். ஒரு மாதிரி ஃபார்மல் லுக்கில் இருக்கான், ஸ்பெட்ஸ் போட்டுக்கிட்டு. அதை தான் பார்க்குறா. அவள் பார்த்துட்டு அவளே அறியாமல் ஒரு சின்ன சிரிப்பு அவன் முகத்தில். இப்போது காலிங் பெல் தான் அடிக்குது. அந்த ஃபோட்டோவை அப்படியே வச்சுட்டு பெட்லேருந்து பொறுமையாக கீழே இறங்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வரா. திருப்பி காலிங் பெல் அடிக்குது. இந்த நேரத்தில் யார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இப்போ பொறுமையாக வந்து கதவை தான் திறக்கிறா. வயன் ஆண்டி அப்படின்ட்டு பார்க்குறா. பார்த்தா அது தேவங்களோட அம்மா தான். வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வராங்க. எப்படிமா இருக்க? அங்கிள் சொன்னார் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வயனை தான் பார்க்குறாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி தடுமாறுறா. என்னாச்சு, உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ்லாம் தொட்டு பார்க்குறாங்க. ஜுரம் இந்த மாதிரி தெரியலையே, என்னாச்சு? அது ஃபுட் பாய்சன். ஃபுட் பாய்சனா? என்னாச்சு? ஏன் நீ சாப்பிட்டது ஒத்துக்கலையா என்ன? வெளியே வாங்கி சாப்பிட்டியா? நான் இதுக்கு தான் சொன்னேன் மெய்டு அனுப்புறேன்னு, நீ தான் கேட்கவே இல்லை. இல்லை ஆண்டி, நேத்தி டயர்டாக இருந்துச்சு, அதான் வெளியில் ஆர்டர் பண்ணேன். ஐயோ, நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வீட்டிலேருந்து சாப்பாடாவது கொடுத்துட்ருப்பேன். எதுக்கு நீ ஆர்டர்லாம் பண்ணுற? இப்போ பாரு யாருக்கு உடம்புக்குது. சரி, ரொம்ப நேரம் நிற்காத, வா. நேராக வைனை ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. போய் பெட்டில் தான் உட்கார வைக்கிறாங்க. இப்போ எப்படி இருக்க? பரவாயில்லையா? டேப்லெட் போட்டியா? ம், போட்டேன். இப்போ தான் படுத்தேன், அதுக்குள்ளே அச்சோ. சரி சரி, அப்போ நீ படு, நான் கிளம்புறேன். இல்லை ஆண்டி, என் கூட கொஞ்சம் நேரம் இருக்கீங்களா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, தனியாக இருக்கிறேன்னு தோணுது. சரி, இதில் என்னடா இருக்குது, நீ படு, நான் பக்கத்துலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வயனை தான் படுக்க வைக்கிறாங்க. இப்போது அவங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டு வயனோட தலையை தான் பேட் பண்ணி கொடுக்குறாங்க. வயனுக்கு கண்ணை மூடி தூங்கவே ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு, தூக்கம் வரலையா என்ன? இல்லை ஆண்டி. பின்ன தேவங்க பற்றி நினச்சிட்ருக்கியா? ம், வேறு யாரை பற்றி ஆண்டி நினைக்கிறது அப்படின்னு சொல்கிறா கண்ணு கலங்கிட்டு. இங்கே பாரு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தேவங்க உன்னை புரிஞ்சுப்பான், சரியா? இல்லை ஆண்டி, அவர் எனக்கு கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்க மாட்டார். எனக்கு அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான் என் லைஃப்னு எனக்கு புரியுது ஆண்டி அப்படின்னு சொல்கிறா. அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா? அவன் தான் லூஸ்தனமாக இருக்கானா? நீனும் அதுக்காக ஆமாசாமி போட்டு உட்காந்துருப்பியா? இல்லை ஆண்டி, அவன் நினைக்கிறதுலையும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல. என்ன அர்த்தம் இருக்கு எனக்கு புரியல. என்ன இருந்தாலும் நான் தேவங்க ஃபோர்ஸ் பண்ணி தானே ஆண்டி கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போது தேவங்களோட அம்மா தான், ஆமாம் அதுக்கு என்னப்போ, அவனுக்கு நீ தான் கரெக்டாக இருப்ப, வேறு யாரும் கரெக்டாக இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது, சரியா? சும்மா கண்டதை பற்றி நினச்சிட்ருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. வயனுக்கு இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு, நான் தேவங்கோட நல்லதுக்கும் உன் நல்லதுக்கும் தான் அதை நான் பண்ணேன், புரியுதா? இல்லை ஆண்டி, இன்றைக்கி கஷ்டப்படுறது, இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, அதை மட்டும்தான் நான் யோசித்தேன், சரியா? உங்களுக்குன்னு ஒரு குழந்த இருந்தால் கண்டிப்பாக அவன் மனசு மாறும், உன் மனசும் மாறும். அன்றைக்கி 2 பேரும் ஃபேமிலியாக வாழ ஆரம்பிப்பீங்க, அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனுக்கு
ஒரு மாதிரி இருக்கு. இப்போது அவள் வயிறில் தான் பார்க்குறா. ஆன்ட்டிக்கிட்ட சொல்லாமா வேணாமா? சொன்னா இதை தேவங்கிட்ட சொல்லுவாங்க. தேவங்க வந்து ஏதோ தப்பாக யோசிப்பான். இல்லை வேணாம், இப்போ வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள நினைக்கிறா. என்னாச்சு வயன்? ஆ ஒன்றும் இல்லை ஆண்டி. சரி, நீ தூங்க. ம். அவ படுத்திருக்கா. இப்போ தான் ஆன்ட்டி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அங்கே டேபிள் மேலே ஒரு ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துட்டு, ம் வயன், இதை நீ காலேஜ் படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோவா அப்படின்ட்டு அதை கையில் எடுக்கிறாங்க. இப்போது வயன் தான் பார்க்குறா. ம் ஆமாம் ஆண்டி. ஹே, பின்னாடி தேவங்க தானே இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வயன் லைட்டாக சிரிக்கிறா. ம். அப்போது நீ தேவங்காக தானே இந்த ஃபோட்டோவே எடுத்த? உண்மையே சொல்லு. இப்போது வயன் லைட்டாக கீழே குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் ஆண்டி. சரி, உனக்கு தேவங்க எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் எப்படி உனக்கு தேவங்க பிடிச்சது? ஆ, இது வரைக்கும் உன்னோட லவ் ஸ்டோரி நான் கேட்டதே இல்லை, சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லவ் ஸ்டோரியா? ம். நீ தேவங்க எப்படி பார்த்த, உனக்கு எப்படி தேவங்க பிடிச்சது, அதை பற்றி சொல்லு. தேவங்க வந்து உங்களுக்கே தெரியுமே ஆண்டி, சின்ன வயசுலேருந்து தேவங்க நானும் ஒரே ஸ்கூலில் தானே படித்தோம். ம். எனக்கு அப்போலேருந்தே தேவங்க ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் கிரவுண்டுக்கு விளையாட தான் வருவாங்க. ஆனால் தேவங்க மட்டும் படிக்கிறதுக்குன்னு கிரவுண்டுக்கு வருவான். என்ன சொல்கிற? என் பையன் அந்தளவுக்கு படிப்பாளியா என்ன? ஆண்டி, உங்களுக்கு தெரியாது, பா ஃபுல்லாக லைப்ரரி தான். கிட்டத்தட்ட ஸ்கூல் 8 மணி நேரம்னா சார் அதில் 6 மணி நேரம் லைப்ரரியில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறா. இப்போ தேவங்க அம்மா தான் வயனோட முகத்தை கவனிக்கிறாங்க. அப்படியே முகம் மாறிப்போச்சு. அவள் எவ்வளோக்கு எவ்வளோ சேடாக இருந்தாலோ, ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சோ, அதை விட இப்போ தேவங்க பற்றி பேசும்போது அவள் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. அதை பார்க்குறாங்க. அவங்களுக்கும் அது புரியுது, வயன் மனசில் தேவங்க எந்த அளவுக்கு இருக்கான்றது. அப்புறம் ஆண்டி, அப்போது தேவங்க ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருப்பான். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருப்பேன். அப்போ தான் தேவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட பேசினான் தெரியுமா ஆண்டி? என்ன, அது வரைக்கும் பேசலையா என்ன? ம். நான் தூரத்துலேருந்து தான் பார்த்துருக்கேன். ஆனால் இது வரைக்கும் அவன் என்கிட்ட பேசினதே இல்லை. அன்றைக்கி ஏதோ கேட்குறதுக்கு வந்தான் என்னோடய கிளாஸ்க்கு. நான் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன்னா, இங்கே பாரு, நான் சொன்னது தான், புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வைன் பேசிகிட்ருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். அவளுங்களும் ஆமாம், வைன் சொல்கிறதும் சரி தானே அப்படின்ட்டு அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது தேவங்க பார்த்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிட்றான். இப்போ வைன் தான், யார் அது அப்படின்னு திரும்பி பார்க்குறா. பார்த்ததும் செம்ம ஷாக்கு தயங்க பார்த்ததும். ஆக்சுவலாக அவள் பெஞ்ச் மேலே தான் உட்காந்துட்ருப்பா. டக்குன்னு கீழே இறங்குறா. அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அவளை. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறா. மேம் வந்து உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னையா, உன் பேர் தானே வைனு அப்படின்னு சொன்னதும், என் பேர் வைனு உங்களுக்கு தெரியுமா? என் எதிர்த்த வீட்டு பொண்ணு தானே நீனு, எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும், வா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க தான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். வைன் வந்து ஆஹா, என் பேர்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஒரே ஹாப்பினஸ்லேயே தேங்க பின்னாடி போயிட்டுருக்கா. தேங்க பார்த்துக்கிட்டே இப்போது 9th கிளாஸ் ரூமில் தான் போயிட்டு, மேம் வைன், தேங்க நீ போ, வைன் வாங்க. சொல்லுங்கள் மேம். இப்போது போகிற தேங்க பார்த்துட்ருக்கா. இங்கே பாருன்னு சொன்னேன். சொல்லுங்கள் மேம், எதாவது ஹெல்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நத்திங் ஹெல்ப். என்ன மார்க் எடுத்திருக்கேன்? உன்னை படிக்க சொன்னால் எந்த திமிரில் நீ ஆடிட்டுருக்கேன்னு நான் கேட்குறேன். ஏன் மேம், என்னாச்சு, என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை மூஞ்சில் விட்டு எறிகிறாங்க. அங்கே இருக்க பார்த்து பசங்களாம் சிரிக்கிறாங்க. ஏன் மேம், என் பேப்பருக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு கேட்குறா. என்ன குறைச்சலா? என்ன எழுதியிருக்க? போன எக்ஸாம்லேயே நான் சொன்னேன்ல, இந்த எக்ஸாமில் நீ ஃபெயில் ஆன, ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு, அதையும் மீறி என்னது இதெல்லாம்? உனக்கு படிப்பு வரலன்னா டியூஷன் போகணும் நான் சொன்னேனா இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க வைனை பார்த்து. ஏன்னா வைன் வந்து
ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு. அவள் எப்பவுமே அந்த திமிரில் தான் இருப்பா. அது நிறைய பேருக்கு தெரியும். அவளுக்கு படிப்பு பெருசாக வராது. ஆனால் அவங்க அப்பா ரிச்சுன்றதுனாலே அந்த ஸ்கூலுக்கு பாதி சப்போர்ட் அவங்க அப்பா கிட்டேருந்து தான் வருது. அதனால் பெருசாக வயனை யாருமே கேள்வி கேட்டது கிடையாது. எல்லா சப்ஜெக்டையும் பாஸ் பண்ண வச்சு ஒரு வருஷமாக அனுப்பிவிட்டு தான் இருப்பாங்க. இப்போது இவங்க அப்படி பேசுகிறது வயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது வரைக்கும் யாருமே அவகிட்ட இந்த மாதிரி பேசுனது கிடையாது. அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. தேவங்களாம் சிரிக்கிறான். தேவங்க சிரிக்கிறது அவளுக்கு ஹாப்பியாக இருந்தாலும் மற்றவங்க அவளை பார்த்து சிரிக்கிறதே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது அந்த மேமை தான் பார்க்குறா. இங்கே பாரு, இதுக்கப்புறம் உன்ன மாதிரி மக்கு ஸ்டூடெண்ட்லாம் இங்கே இந்த ஸ்கூலில் வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோயேன், இன்னும் ஒரு வருஷம் ஆனால் பப்ளிக் எக்ஸாம் எழுதணும். இந்த ஸ்கூலோட மானமே போயிடும். அதுக்கு நீ வேறு ஸ்கூல் போகிறது பெட்ரு. உனக்கு டிசி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வயந்தான் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அங்கே திமிரா போகிறா. இந்த திமிருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அப்பம் பணக்காரன்னு எப்படி திமிரா அலையுதுங்க பாரு அப்படின்ட்டு அந்த டீச்சர் தான் திட்டுறாங்க. இப்போ வயன் காதில் விழுந்துருச்சு. இப்போ திரும்பி வந்துட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன உண்மையை தானே சொன்னேன். உங்கள் அப்பா பணக்காரன்ற திமிரில் தானே இப்படி பண்ணிகிட்ருக்க. என்ன இருந்தாலும் பாஸ் பண்ணிட்டு வந்துடலான்னு. அது இவ்வளோ பெரிய ஸ்கூலில் வேறு ஏதாவது நல்ல பொண்ணுக்கு அந்த சீட்டு கிடைக்கலாம். போய் உனக்கலாம் அந்த சீட்டு. வயனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இங்கே பாருங்கள், மார்க் எடுக்காத நான் என்னை பற்றி பேசுகிறதுனா பேசுங்க. அது எதுக்கு என் பேக்ரவுண்டு எங்கள் அப்பா பற்றி பேசிகிட்ருக்கீங்க? பின்ன நீ அதனால தானே இவ்வளோ ஆடிட்டுருக்க, அதை பற்றி பேசாமல் அப்படின்னு அவங்க மேம் சொல்கிறாங்க. ஒரு டீச்சருக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குன்னு தெரில, இப்படி எதிர்த்து பேசிட்டு நிற்கிற. உனக்குலாம் என்ன கற்றுக் கொடுத்தாங்க? வெளியே போ முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. வயனுக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக இருக்குது. அவளுக்கு அந்த பேப்பரை அங்கேயே தூக்கி போட்டு அவள் பாட்டுக்கு போகிறா. இதெல்லாம் என்ன தான் பண்ண போதோ சி அப்படின்ட்டு அவங்க ஸ்டாஃப் அவங்க வேலையை பார்க்குறாங்க. இதெல்லாம் தேவங்க பார்த்துருப்பான். அவனுக்கு வயனை சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் இந்த ஆட்டிடியூட் அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இவ்வளோ திமிரா ரூடா, அதுவும் ஸ்டாஃப்கிட்டேயும் அப்படி தான் நடந்துப்பா, மற்றவங்ககிட்டையும் அப்படி தான் நடந்துப்பா. அதனாலேயே எதிர்த்த வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணாக இருந்தாலுமே அவன் பேசுனதே கிடையாது. அவனுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அவன் அதை பார்க்காத மாதிரி அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். இப்போ மேம் தான் தயா மேம் இங்கே வாப்பா. சொல்லுங்கள் மேம். இந்தா நீ நோட்ஸ் கேட்டிருந்தல்ல? ஆமாம் மேம். இதில் 10th அட்வான்ஸ் நோட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நீ படிச்சிரு சரியா? நீ தான் டாப்பராக வரணும். ஓகே ஓகே மேம். தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் தலையை தான் பேட் பண்ணி கொடுக்குறாங்க. உன்ன மாதிரி படிக்கிற பையன் நீ தான் லைஃப்பில் ரொம்ப நல்லா வரணும் சரியா? மேம் நீங்கள் நான் 10th போனாலும் ஹெல்ப் பண்ணுவீங்களே? இதுனடா கேள்வி? நீ 12th போனாலும் நீ முடிக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கேன் சரியா? உனக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் என்கிட்ட கேளு. கண்டிப்பாக நீ 10th 12th எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வரணும். ஓகேவா? தேங்க்ஸ் மேம். சரி ஓகே போய் படிப்போம் அப்படின்ட்டு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. தேவனுக்கு அந்த மேமை ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவனுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த மேமை தெரியும். அவனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸ்டடீஸில். இப்போ நெக்ஸ்ட் டே போல் தேவங்க தான் புக்ஸை படிச்சுக்கிட்டே நேராக கிளாஸ் ரூம் தான் வந்துட்டுருக்கான். வந்து பார்த்தா எல்லாம் குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவன் அவன் பெஞ்சில் உட்காடுறான். இப்போ தேவங்க பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட என்னாச்சு, என்ன எல்லாம் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் மேக்ஸிமம் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன தேவம் உனக்கு தெரியாதா என்ன? என்னது? மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்கூலை விட்டே போகிறாங்க. என்ன? ஸ்டாஃப் ரூமில் பேசிகிட்டு இருந்ததா பசங்களாம் சொன்னாங்க. அதான் எவ்வளோ நல்ல மேம், கடைசியில் அவங்க வேறு ஊருக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்கிற? எதுக்கு அவங்க போகணும்? ஆக்சுவலாக அவங்க இங்கே தான் இருக்க போகிறேன்னே சொன்னாங்க. வேறு ஸ்கூல் போக மாட்டேன்னாங்களே. என்ன பண்ணுறது, நேற்று ஒயின்கிட்டே வச்சுக்கிட்டாங்கல்ல, அதான் காலையில் அவங்க அப்பா வந்துட்டு போனார், அதிலே தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் தேவையா அந்த மேம்க்கு? வந்தோமா கிளாஸ் எடுத்தோமான்னு போகலான் இருக்கலாம்ல. நேற்று அவளை பிடிச்சி திட்டினதும் இனிமேட்டு நீ இந்த ஸ்கூலில் இருக்க மாட்டேன்னு வயனை பார்த்து சொன்னாங்க. கடைசியில் வயன் இங்கே தான் இருக்கா, அவங்க தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, எல்லாம் பணம் தான், வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. தேவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வேகமாக எழுந்திரிச்சு நேராக ஸ்டாஃப் ரூம் தான் போகிறான். மேம் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இப்போது மேம் திரும்பி பார்த்துட்டு
வாத்தையும் மேம் நீங்கள் அவங்க திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறத பார்த்துட்டு பசங்க சொன்னாங்க நீங்கள் ஸ்கூலை விட்டு போகிறதா. ஆமாம் தயம், வேற ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு மேம்? ஏன் இங்கே தானே இருக்க போகிறேன்னு சொன்னீங்க, எதுக்கு போகணும்? இங்கே பாரு தயம், இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் புரியாது சரியா? நீ படிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்து. மேம் எனக்கும் தெரியும் எல்லாம் அந்த வயனால தானே மேம், அவளை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு தயம், உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் இந்தமாரி பேசக்கூடாதுன்ட்டு. இந்தமாரி பிஹேவியர் ரொம்ப தப்பு. அது உன்னை தப்பான எடுத்து கொண்டு போய் விடும். உன்னை நல்ல பையனாக பார்த்தேன், நீ ஒழுங்காக படிச்சுட்டு உன் லைஃப்பில் நீ செட்டில் ஆகு, அதை மட்டும் பாரு சரியா? உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை நான் பார்த்ததே கிடையாது. நீ ஸ்டடீஸ்லேருந்து டிசிப்ளின்லேருந்து எல்லாமே நல்லா இருக்க. நீ கோவப்பட்டு உன் இமேஜை ஸ்பாயில் பண்ணிக்க சரியா? அதுவும் இதை பற்றி யோசிக்கிற வயசும் உனக்கு கிடையாது. இப்படி தான் நடக்கும் இங்கெல்லாம். நேர்மையாக இருந்தால் அதுக்கு இதான் நிலமை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இந்தமாரி நான் நிறையா பார்த்துருக்கேன். இதில் அதில் ஒன்று தான். எனக்கு இது பெருசாக தெரியல. அதனால் உன்னை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லிக் கொடுத்தா நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறேன் சரியா? நான் திருப்பி உன்னை பார்க்கும் போது நீ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும். ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவங்க ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. இங்கே பாரு தயம், நீ சின்ன பையன்தான், இப்போ தான் 9th படிக்கிற. நீ இன்னும் 10th போகணும், 11th போகணும், 12th போகணும், அதுக்கப்புறம் காலேஜ். உனக்குன்னு உன்னோட லட்சியத்தை தேடி போகணும். உன் லைஃப் இன்னும் நிறையா இருக்குது. என்னை பற்றி யோசிச்சு நீ தப்பான மாறிடாத சரியா? அப்படின்னு சொல்கிறான். போய் படிக்கிற வேலையை பாரு. உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் எனக்கு கால் பண்ணி கேளு. நம்பர் வச்சுருக்கேல்ல? வச்சுருக்கேன் மேம். சரி கிளம்பு. மேம் நீங்கள் இங்கேருந்து சந்தோஷமாக தான் போகிறீங்களா? சந்தோஷமாக தான் போகிறேன் சரியா? போய் படிக்கிற வேலையை பாரு. கிளாஸ் டைம் ஆச்சு. இதுக்கப்புறம் மேக்ஸ்க்கு வேறு புது மேம் வருவாங்க. போ மேம். பார்த்து பத்திரமா இருங்க. பாய் மேம். சரி பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க அங்கேருந்து வரான். வயன் வந்து இப்போ தான் பிரின்ஸிபல் ரூம்லேருந்து வெளியே வரா. தேங்க பார்க்குறா. அவளுக்கு 1000 வாட்ஸ் பல்ப் மாரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேங்க வந்து வயனை மறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து போகிறான். என்னதுக்கு பார்த்து மறைக்கணும், நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஓ, அந்த மேம் ஸ்கூலை விட்டு போகிறதுக்கா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நேற்று அவங்க தானே பேசினாங்க ஸ்கூலை விட்டு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு. என்னாலாம் தேங்க இல்லாமல் வெளியே போக முடியாது, அதனால தான் அவங்கள போக வச்சேன். இதில் என்ன தப்பு இருக்குது? விடு, அவன்லாம் சமாதானப்படுத்திக்கலாம். இப்போ இருந்தாலும் வருஷங்கள் போச்சுன்னா அவன் மனசும் தானாக மாறிடும். அப்படின்னு சொல்லிட்டு போகிற அவப்பட்டுக்கு கேஷுவலா. இப்படி தான் என்டி ஸ்கூல்லலாம் முட்டையும் மோதலமாக தான் இருக்கும். ஏன் ஏதாவது பண்ண போய் அவனுக்கு என்ன திருப்பி பிடிக்காமல் போயிடும். அப்புறம் முறைச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுவான். இப்போது தேங்க அம்மா தான் சிரிக்கிறாங்க இதை கேட்டுட்டு. ஏண்டி அந்த மேம் போக வச்ச? பின்ன என்ன ஆண்டி, என்னை எல்லாரும் முன்னாடி திட்டினாங்க, ஓகே. என்னை தனியாக கூப்பிட்டு கூட சொல்லியிருக்கலாம்ல, ஒழுங்கா படி, வேலை இதை படி, அது அப்படின்னா சொல்லியிருக்கலாம். ஏன் படிப்பு வரல அப்படின்னாச்சும் கேட்டிருந்துருக்கலாம். எதுவுமே கேட்கல. முன்னாடி படினாங்க, எனக்கு வரல, எனக்கு அதான் வந்துச்சு, நான் எழுதி வச்சேன். அதுக்குன்னு எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்தினாங்க. உன்னை ஸ்கூலை விட்டு தூக்குறேன் பாரு அப்படின்னாங்க. என்னால் தயங்க விட்டு போக முடியாது. எனக்கு தயங்க கூட தான் இருக்கணும். நான் தயங்காக தான் அந்த ஸ்கூல்லே சேர்ந்தேன். அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி போகிறது? அதான் அவங்கள போக வச்சேன் அப்பா கிட்ட சொல்லி. அப்பாவும் வந்து பேசினார், அனுப்பிட்டாரு. அதுக்கு தயங்க வந்து என் மேலே கோவப்பட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறது? சரி, அப்புறம் என்ன பண்ணேன்? அப்புறம் என்ன, நான் ஏதோ ராட்சசி மாதிரி என்னை இன்னும் இருக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி தான் ஆண்டி, எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அதுக்கு நான் ஏதாவது பண்ணுவேன், அதுக்கு என் மேலே கோவப்படுவான். இப்படி தான் ஸ்கூல்லாம் போச்சு. அப்புறம் தேங்க வந்து 12th முடிச்சுட்டு போயிட்டானா காலேஜுக்கு. நான் 12th வந்துட்டேன். அப்புறம் தேங்க ஒரு காலேஜ்லேயும் நான் ஒரு ஸ்கூல்லேயும் தூரமாக இருந்தேன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கு தேங்க காலேஜ் பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, பக்கத்து காம்பவுண்ட் தான், அங்கே ஜாயின் பண்ணிட்டேன். ஹேய், அவனுக்காக அங்கே போனியா? அதுவும் இல்லாமல் தேங்க வேறு ஹாஸ்டல்லேருந்து தானே படித்தான். வந்து போனால் அந்த டைமிங் மிஸ் ஆகுதுன்ட்டு அங்கேயே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு தேங்க அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் நான் மட்டும் என்ன பண்ணுறது, இங்கே உட்காந்து. அதான் நானும் ஸ்கூல் ஹாஸ்டல்லே இருந்துட்டேன். ஹேய், நிஜமாவா? நீ எப்படி ஹாஸ்டல்லாம் தங்கின? என்ன பண்ணுறது,
கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் என் தயங்க பார்க்கணும்ல, அதுக்காக தான். அப்புறம் ஸ்கூல் ஹாஸ்டலு, காலேஜ் அவனோட ஹாஸ்டலும் எங்கள் 2 பேர் ஹாஸ்டலும் ஆப்போசிட்டில் இருக்கும். நல்ல ஒரே ஒரு சுவர் மட்டும்தான். ஸோ அவன் ரூம் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரூம், அந்த ரூமே வாங்கினேன். டெய்லி தயங்க அந்த ஜன்னல் வழியாக பார்ப்பேன். அவன் டெய்லி காலையில் அந்த பெஞ்சில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். சூரிய வெளிச்சம் மூஞ்சில் அடிக்கும் போது, காலைல எந்திரிக்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்கும் அவனை பார்க்கும் போதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுறா. அவங்க அம்மா அதை பார்க்குறாங்க. அப்புறம் அப்புறம் என்ன, அப்பப்போ எப்பயாவது காலேஜ்குள்ளே போயிட்டு திருட்டுத்தனமாக போய் பார்த்துட்டு வருவேன். அதுக்கப்புறம் வருஷங்கள் போக ஆரம்பிச்சது. நானும் ஸ்கூல் முடித்தேன். அப்புறம்தான் எப்படி அதே காலேஜுக்குள்ளே கெத்தாவில் நுழைஞ்சல அப்படின்றா. அதே காலேஜ்லையா? அதே டிபார்ட்மெண்ட்டா என்ன? டிபார்ட்மெண்ட் கிடைக்கல. என்ன பண்ணுறது, தேவங்க படிக்கிறது அவனுக்கு மார்க் இருக்குது, கிடைக்குது. எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறா. ஏன் பணம் கட்டி வாங்கியிருக்கலாம்ல? அட நீங்கள் வேற ஆண்டி, பணம் கட்டி வாங்கிட்டா யார் படிக்கிறது? எனக்கும் படிப்புக்கு தான் 7ஆம் பொருத்தமாச்சு. அது இங்கே இருக்குது, நான் இங்கே இருக்கேன். ஏதோ ஒன்று படித்தா போதும்னு சொல்லிட்டு நான் ஒரு டிகிரி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. எப்படி? நான் ஸ்கூலுக்கு கூட இவ்வளோ ஆர்வமாக கிளம்புனதில்லை. ஆனால் தேவங்க பார்க்குறதுக்காக அன்றைக்கி காலேஜ் ஃபர்ஸ்ட் டேக்கு அவ்வளோ ஆர்வமாக போனேன். ஏய், தேவங்க தான் நீ எப்பயுமே பார்த்துட்டு இருந்தல? எப்பயுமே பார்த்துட்ருக்கேன் தான். ஆனால் எனக்கு ஏதோ பெரிய டிஸ்டன்ஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. எது, ஒரு காம்பவுண்ட் உனக்கு டிஸ்டன்ஸா? இருந்தாலும் தேவங்க காலேஜ் படித்தா நான் ஸ்கூல் படித்தேன்ல. அதான் இப்போ காலேஜ் வந்துட்டோம்ல, இப்போது எப்போ நினச்சாலும் நான் தேவங்க பார்ப்பேன், பக்கத்தில் இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் தான் ஆண்டி. சரிதான். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து கார் எடுத்தேன். உங்களுக்கு தான் தெரியுமே எனக்கு கார் ரேசிங் எல்லாமே ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. அதான் நீ 10th படிக்கும் போதே கார் ஓட்ட கற்றுக்கிட்டியே. எப்படி ஓட்டுவ தெரியுமா? உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் உங்கள் அம்மாவும் நானும் ஷாப்பிங் வரும்போது நீ தாண்டி கூப்பிட்டு போவேன். அந்தமாரி காரை செம்ம மாதம் ஓட்டிகிட்டு உள்ளே போனேன் என் தயவங்க பார்க்குறதுக்காக. அன்றைக்கி எவ்வளோ அழகாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தான் தெரியுமா அந்த மரத்துக்கடியில். இப்போ வயந்தான் காரை செம்ம ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டு அந்த காலேஜ்குள்ளே தான் வரா. காலேஜே வாயை பொழந்து பார்க்குது. அது யாருன்ற மாதிரி ஒரு நல்ல ரெட் கலர் காரு சும்மா மாசாக கொண்டாந்து காரை பார்க் பண்ணுறா. அந்த இடத்துல வந்து விஐபி பார்க்கிங்னே இருக்குது. இப்போது அதுலேருந்து இறங்குறா. பார்த்தா செம்ம ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா. நிறைய பேர் அவளை பார்த்து வாயை பொழக்கிறாங்க. இப்போது அவள் காரை க்ளோஸ் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி தான் காரை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. எல்லோரும் வாயை பொழந்து வைனை பார்த்துட்ருக்காங்க. வைன் நேராக ஒரு மரத்தடி கிட்டக்கு தான் வரா. அங்கே பார்த்தா தேவங்க உட்காந்து படிச்சுட்ருக்கான். ஒரு ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான், கண்ணில் ஸ்பெட்ஸ் போட்டிருக்கான், ரொம்ப சின்சியராக படிச்சுட்ருக்கான். வயந்தா அது தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கா. இங்கே இருக்கே அத்தையா, இவ்வளோ நாளைச்சு அவனை இவ்வளோ பக்கத்தில் பார்த்து, எப்படா என் கிட்டக்க வந்து பேசுவ அப்படின்ட்டு கொஞ்சம் அவனுக்கே தெரியாமல் கிட்ட போய் பார்க்குறா. தேவங்க வந்து வைன் வந்ததெல்லாம் கவனிச்சிக்க மாட்டான். இப்போ தேவங்க தான் வாட்சை பார்க்குறான். டைம் ஆகிடுச்சுன்னதும் புக்கை மூடி வச்சுட்டு பேகை மாட்டிக்கிட்டு அங்கேருந்து நேராக கிளாஸ் தான் போகிறான். வைனை சிரிச்சுக்கிட்டே தேவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கா. சில பேர் தேவங்க பார்க்கல, வைனை தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா வைன் காலேஜுக்கு புதுசு. அதுவும் இல்லாமல் அவளோட லுக்கு, அந்த ரிச்னஸ்ஸு எல்லாமே அப்படியே அவளை ஒரு மாதிரி எடுத்து காட்டுது தனியாக. பசங்களாம் ஜொல்ல ஊற்றிட்டுருக்காங்க வைனை பார்த்து. ஆனால் வைனோட ஃபோக்கஸ் எல்லாமே தேவங்க மேலே தான். இப்போ தேவங்க தான் அவனோட கிளாஸ் ரூம் போகிறான் செகண்ட் இயருக்கு. வைனுமே அங்கே போகிறா. இப்போ அவங்க ப்ரொஃபஸர் தான் பார்த்துட்டு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்னதா, யார் நீ? செகண்ட் இயரில் என்ன பண்ணிருக்க? வேறு ஐடி கார்டு அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் இயரா? ஃபஸ்ட் இயர் நியூ ஜாயினிங். ஃபஸ்ட் இயர் பிளாக் அங்கே இருக்குது, இங்கே இல்லை. சாரி, தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்ட்டு அவட்டுக்கு போகிறா. அந்த கிளாஸ் ரூமை திரும்பி பார்த்துக்கிட்டே தேங்க ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே தான் போயிட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தான் உட்காடுறான். இப்போது வயந்தான் அவளோட கிளாஸ்க்கு போயிருப்பா. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே கிளாஸு எப்படி போதோ அப்படின்ட்டு உள்ளே போகிறா. பார்த்தா அங்கே லாஸ்ட் பெஞ்சில் ஒரு கேங் தான் நல்லா பாட்டு பாடிட்டு ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது வைனுமே அங்கே போகிறா. இப்போது வைனை எல்லோரும் பார்த்துட்டு, ஹேய், நீ தானே இந்த காரில் வந்த பொண்ணு அப்படின்ட்டு ஒரு பையன்தான். எஸ், நானே தான் அப்படின்னு வைன் சொல்கிறா. ஹாய் ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கை கொடுக்குறா.
ஹாய் ஐம் வயன். ஓ வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன்தான் யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ் அப்படின்றான். இப்போ வயன்தான் ஷடா போதும். ஓகே. அங்கே பார்த்தா 4 பசங்க ஒரு 5 பொண்ணுங்கன்னு உட்காந்துட்ருக்கு. இப்போது அதுலேருந்து ஒரு பொண்ணு தான், அவள் பேர் ஜாரா. ஹாய் வயன், என்னோடய பேர் ஜாரா. ஓகே, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ என் பக்கத்தில் இரு அப்படின்னு சொல்கிறா. இப்போ பசங்க தான். ஒரு பையன் எழுந்திரிச்சு அப்போ நான் அப்படின்றான். நீ அங்கேயே இரு அப்படின்னு சொன்னதும் எல்லாம் சிரிக்கிறானுங்க. ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக போயிட்டுருக்கு. வயன் அவங்க கூட சேர்ந்து மிங்கிள் ஆகிட்டுருக்கா. இப்போ அந்த கேங்லேருந்து ஒரு பொண்ணு தான், ஆமாம் வயன், நீ ஒரு காரில் வந்தல்ல, அது எத்தனை லேக்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறா. இப்போ அதில் ஒரு பையன்தான், ஏய் லட்சம்லாம் இல்லை, மேபி க்ரோஸில் தான் இருக்கும், ஐ எம் ரைட் வயன் அப்படின்றான். யா அஃப்கோர்ஸ், அது இங்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, அது ஃபாரின்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண கார். ஓ, உங்கள் அப்பா அவ்வளோ ரிச்சா? கேள்விப்பட்டது இல்லையா? லீ கம்பெனி, லீ பிஸ்னஸ், லீ இண்டஸ்ட்ரீஸ். ஆ கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு பையன்தான். அவங்களோட பொண்ணா நீனு? யா, அவங்களோட ஒரே பொண்ணு நான் தான், லீ வயன் அப்படின்றான். எல்லாரும் ஓ மை காட், அவ்வளோ பெரிய நீ எதுக்கு இந்த காலேஜ்லாம் படிக்கிற? பிகாஸ் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்ன ரீசன் அப்படியே ஒரு பொண்ணு தான், என்னோடய பாய் ஃப்ரெண்ட் இந்த காலேஜில் தான் படிக்கிறான், சவுண்டுக்காக தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. இப்போ ஜாரா தான், ஏய் ஆர் யூ கமிட்டட்? நான் மட்டும்தான் லவ் பண்ணுறேன், அவன் கிடையாது. அப்போ ஒரு பையன்தான், அப்போ அது ஒன் சைடு வயன் அப்படின்னு சொல்கிறான். அது ஒன் சைடோ டபுள் சைடோ எப்படி இருந்தாலும் அவன் எனக்கு தான். ஸோ அவனை நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். இப்போ ஜாரா தான், ரொம்ப வருஷம் லவ் பண்ணுறியோ? என் சின்ன வயசுலேருந்து. வாவ், கவலைப்படாத, கண்டிப்பாக அவனுக்கு கிடைப்பான், ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சொல்கிறா ஜாராவை பார்த்து. ஜாரா சிரிக்கிறா. அப்போது வந்தது அவனுக்காக தான் அப்படி தானே? வந்தது என் தேவங்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான் வயனு. இப்போது தேவங்கன்னதும், ஏய் தேவங்கா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு, பார்த்துருக்கியா என்ன? பார்த்துருக்கியாவா? ஏய் இந்த காலேஜோட ஹேண்ட்ஸம் மேன், சொல்லப்போனால் செகண்ட் இயர் டாப்பர் தான் அவன் தானே? அதோட நிறுத்திக்கோ, அதை தாண்டி வந்த அவ்வளோதான் அப்படின்ட்டு வாங்கி சொல்கிறா. இப்போ அந்த பொண்ணு தான் பல்ப் ஆகிடுது, எல்லாம் சிரிக்கிறாங்க. இப்போது அந்த கேங்கில் ஒரு பையன்தான், ஏண்டி அவனே படிப்பாளி, வேறு பையனே கிடைக்கலடி உனக்கு, நீ இருக்கிற ஸ்டைலுக்கும் கெத்துக்கும் ஒன்றை மாதிரி ஒரு பையனை பார்க்கலாம்ல, நல்லா மாசா. ஏய் எனக்கு என்றைக்குமே அவன் தான் பெஸ்ட்டு, யாரும் அவனை மிஞ்ச யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறா வயனு. இப்போ ஜாரா தான், விடுங்க கைஸ், நமக்குலாம் தேங்க இப்போ தான் தெரியும், ஆனால் வயனுக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும், அவளுக்கு தெரியாததான் நமக்கு தெரிஞ்சிட போகுது, விடுங்க கைஸ் அப்படின்னு சாரா சொல்கிறா. இப்போது இவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது தான் வெளியிலேருந்து ஒரு சவுண்டு, கிளாஸ் ரூம் வெளியே, இங்கே யார் வயன் அப்படின்ட்டு ஒரு கேங் உள்ளே வருது. இப்போது வயன் தான் திரும்புகிறா. அங்கே இவங்க பசங்களும் நின்றுட்டுருக்காங்க. ஏன்டா அவன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாம் சீனியர்ஸு, தேர்ட் இயரு. நான் தான் வயன் அப்படின்ட்டு வந்து நிற்கிறா. எல்லா பசங்களும் பார்க்குறானுங்க சீனியர்ஸ்லாம். சில பேர்லாம் ஜொல்லு ஊற்றுறானுங்க. டீ மச்சான் இவ்வளோ வயனு. இப்போது அதுலேருந்து ஒரு பையன்தான், ஏய் நாங்கள் சீனியர்ஸ் கார் நிப்பாட்டுற இடத்துல நீ என்ன நிப்பாட்டியிருக்க அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து கேட்குறான். சீனியர்ஸ் கார் நிப்பாட்டுற இடமா அப்படின்னு நாங்கள் என்ன போர்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்கிறா. அந்த பையனை டென்ஷன் ஆகுது. இங்கே பாரு, இது நாள் வரைக்கும் சீனியர்ஸ் மட்டும்தான் அங்கே பார்க் பண்ணிருந்தோம், யார் நீ? ஜூனியர், உனக்கு என்ன தகுதி இருக்குது அங்கே கூட அந்த நிப்பாட்டுறதுக்கு? ஹலோ ஹலோ மிஸ்டர், வாய் அளந்து பேசு, நீ இந்த காலேஜில் இருக்கணும்னு ஆசைப்பட்டா அப்படின்னு வயன் சொல்கிறா. வயன் பின்னாடி இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்க. இப்போது சீனியர்ஸ் தான், ஹேய் என்ன நீ ஃபர்ஸ்ட் இயர்க்கே உனக்கு இவ்வளோ திமிரா? நாங்களாம் சீனியர்ஸ், எங்களை பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் திமிராவா பேசிகிட்ருக்க? ரெஸ்பெக்ட் கொடுத்தா ரெஸ்பெக்டாக பேசுவாங்க, வந்ததும் ஏனதானன்னு பேசுனா அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு வயன் சொல்கிறா கெத்தா. யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன்தான், நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன? அதை கேட்க நீ யார் அப்படின்னு வயன் சொல்லும் போது, ஏய் சொல்றி, உன் பேக்ரவுண்ட் என்ன, எதுக்கு இவ்வளோ திமிரா ஆடிட்டுருக்க? பார்க்க அமுல் பேபி மாதிரி இருக்க, பசங்க சிதைச்சுட்டு போயிட போகிறானுங்க அப்படின்னு சொல்லும் போது,
யார் என்னையா? முடிஞ்ச டச் பண்ணி பாருங்கடா, அதுக்கப்புறம் நீ உயிரோடு இருந்தால் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வைன் சொல்கிறா. சீனியர்ஸ்க்கெலாம் செம்ம டென்ஷன் ஆகுது. ஜூனியர்ஸ்லாம் வைன் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. மச்சான், எனக்கு தெரிஞ்ச அவன் ரொம்ப பெரிய இடம்னு நினைக்கிறேன். நம்ம மச்சான் வேறு இன்றைக்கி வரல. அப்படி இருக்கும்போது அவன் இருந்தாவாச்சும் பேசுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம எதாவது பேசி ஏன் மச்சான் புண்ணாக்கிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் சொல்கிறான். டீ அதுக்குன்னு கெத்த விட்டு கொடுக்க சொல்கிறியா? அதுக்கப்புறம் இந்த காலேஜில் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு பையன் சொல்கிறான். டீ அவள் யாருன்னே தெரில, அவள் இவ்வளோ திமிரா பேசுகிறா. அவள் வச்சிருக்க காரை பார்த்தியா? அது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் இருக்கும். அவள் ஸ்டைலு எல்லாத்தையும் பாரு. அவள் ஏதோ பெரிய எடுத்து போகணுன்னு நினைக்கிற மச்சான் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்கிறான். இப்போ அந்த சீனியர் பையன்தான் யோசிச்சு பார்த்துட்டு வயனை பார்க்குறான். வயன்தான் காரெலாம் எடுக்க முடியாது, கிளம்புங்க. அது இனிமேட்டு என்னோடய பார்க்கிங், இந்த வயனோட பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கைஸ் வாங்க போகலாம் அப்படின்ட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போகிறா. அங்கே நிற்கிற சீனியர்ஸை கூட மதிக்காமல். இதெல்லாம் அந்த சீனியர்ஸ் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இவ்வளோலாம் சும்மா விடக்கூடாதுடா, நமக்கே ஆட்டம் கட்டுறாள், சீனியர்ஸே அசிங்கப்படுத்துகிறாள், இவ்வளோலாம் செய்யணும் அப்படின்ட்டு அந்த பையன் போகிறான். ஜாரா தான் வைன் எதுக்கு அவங்ககிட்ட போய் வம்பழுத்துக்கிற? பின்ன நான் நிற்கிற இடத்துல வந்துட்டு அவனுங்க நிற்பேன்னா போய் வேற எங்கேயாவது பார்க் பண்ண சொல்லு. இல்லடி அதுக்காக சொல்ல, ஏதாவது பண்ணிட்டானுங்கண்ணா ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது, விட்டுதல்லு அப்படின்னு சொல்கிறா. கேஷுவலாக இருக்கா வைனு. இப்போது ஆப்போசிட்டில் அங்கே தேங் நடந்து போகிறத பார்த்துட்டு ஹே தேங் தேங் ஜாரா அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. எங்கே அப்படின்னு ஜாரா பார்க்குறா. அங்கே பாரு இப்போ பசங்க எல்லாம் பார்க்குறாங்க. சரி நான் தேங்க போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் கேண்டீன் போங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைன் போகிறா. ஏய் இரு இரு நாங்களும் வரோம் அப்படின்னு பசங்க எல்லாம் வராங்க. தேங்க நேராக கேண்டீன் தான் போகிறான். ஏய் அங்கே பாரு உன் ஆள் கேண்டீன் தான் போகிறான் அப்படின்ட்டு ஜாரா தான் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக கேண்டீன் தான் போகிறா. அங்கே பார்த்தா தேவங்க தான் டேபிளில் வந்து ஸ்நாக்ஸ் வச்சுட்டு கையில் புக்ஸ் வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். அதை சாப்பிட்டுக்கிட்டே புக் படிச்சுட்ருக்கான். என்னடி இது வைனு, என்ன ஆல்ரெடி பிடிச்சிருக்க, கேன்டீனில் கூட புக்கு படிக்கிறான்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன்தான். ஏய் அவன் அப்படி தான் விடு, எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேங் வந்து தேங்க ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. தேங்க வைன் வந்து தேங்க ரசிச்சிட்ருக்கா. இப்போது தேங்க தான் யாருக்கோ ஃபோன் பண்ணுறான். கேண்டீனில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். இப்போது வைன் தான் வச்சக்கண்ணை வாங்காமல் தயங்கே பார்த்துட்ருக்கா. இப்போது கேன்டீனுக்கு தான் ஒரு பொண்ணு குடுக்குன்னு ஓடி வரா. வந்துட்டு தேங்க ஆப்போசிட்டில் தான் நிற்கிறா. சாரி தேயம், லைப்ரரிக்கு போயிருந்தேனா அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கிளாஸ்க்கு வர முடியல. பரவாயில்ல இருக்கட்டும், புக்ஸ் கிடச்சிதா அப்படின்னு கேட்குறான். வைன் வந்து பார்க்குறா, யாரா அவ அப்படின்ற மாதிரி. இப்போ திரும்பி ஜாராவை பார்க்குறா. எல்லாரும் அந்த பொண்ணு தான் பார்க்குறாங்க. ஜாரா யார் இது? ஏய் எங்களுக்கும் தெரியாது, நான் உனக்கு தெரியும்னு பார்த்தேன் அப்படின்றாங்க. இப்போ வயந்தான் அது யாருன்னு தெரியாமல் பார்த்துட்ருக்கா. இப்போ தேங்க தான் அந்த பொண்ணை உட்காரு மீரா அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் இந்த புக்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? கிடச்சிது, இந்தோ நீ கேட்ட புக்கு, தேங்க்ஸ் அப்படின்ட்டு சிரிக்கிறான். ஆக்சுவலாக வைன் வந்து ஆச்சரியமாக பார்க்குறா. தேவங்க வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட சிரித்து பேசுகிறானான்ற மாதிரி. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அம்மாஞ்சி மாதிரி இருக்கா, ரொம்ப பொறுமையாக தான் பேசுகிறா. தேவங்க வந்து அவன் லைட்டாக சிரிச்சிட்டு பேசுகிறான். மீரா காஃபி ஏதாவது? இல்லை எனக்கு பசிக்கல, நெக்ஸ்ட் ஹவர் கிளாஸ் இருக்குல்ல, நம்ம போகலாமா அப்படின்னு கேட்குறா. நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரலன்ட்டு நான் வெயிட் பண்ணேன், அதான். இல்லை கொஞ்சம் புக்ஸ் தேட லேட் ஆகிடுச்சு, அதான். நோ ப்ராப்ளம், நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், நீ அதை பார்த்து காப்பி பண்ணிக்கோ. தேங்க்ஸ் தேயம். இருக்கட்டும், இதில் என்ன இருக்கு, கிளம்பலாமா அப்படின்னு தேயம் கேட்குறான். இல்லை நீ காஃபி குடிக்கிற, குடிச்சிட்டே போகலாம். இல்லை பரவாயில்ல டைம் ஆச்சுல அப்படின்னு தேங்க் சொல்கிறான். நோ ப்ராப்ளம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் தானே, நீ காஃபி குடிச்சிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு மீரா தான் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. இப்போது இவங்க 2 பேர் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறத பார்க்கும்போது வயனுக்கு அவ்வளோ கோவம், கண்ணு பக்கத்துக்கு நெருப்பு மாதிரி இருக்கு. ஒரு பொண்ணு தான், என்ன வயன் கடைசியில் உன் இடத்த வேறு யாரோ பிடிச்சிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. 1 வருஷம் தான் கேப் விட்டுருப்பேன், அதுக்குள்ளே ஒருத்திக்குள்ளே வந்துட்டாப்பார். என்ன வயன்
இப்படி மிஸ் பண்ணிட்டியே அப்படின்ட்டு ஒரு பொண்ணு தான் சிரிக்கிறா. வைனுக்கு இது கேட்க கடுப்பாகுது. மீராவை பார்த்து அவ்வளோ டென்ஷன் ஆறா. ஜாரா தான், கைஸ் அமைதியாக இருங்க, முதல்ல என்ன நடக்குதுன்னு கூட தெரில, மேபி ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம்ல. வைன், நீ இதை நினச்சி டென்ஷன் ஆகாத, முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வைன் தான் அவ்வளோ கோவமாக 2 பேரையும் பார்த்துட்ருக்கா. இப்போ அந்த கேன்டீன்குள்ளே தான் போன சீனியர்ஸ் எல்லாருமே திரும்ப வராங்க. வந்த சீனியரில் இப்போ புதுசாக ஒருத்தன் வரான். அவனை பார்த்ததும் எல்லோரும் பயப்படுறாங்க. இப்போது அந்த சீனியர்லேருந்து ஒரு பையன்தான், யார்டா வைன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். மச்சான் ரோஹித், அவள் தான் வைன், அங்கே பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். இப்போ அந்த பையன்தான் வைனை பார்த்துட்டு, இவளா? ஆமாண்டா, எவ்வளோ திமிரா பேசினா தெரியுமா கிளாஸ் ரூமில், எவ்வளோ அசிங்கமாக பேசிட்டா, எல்லோரும் சிரிச்சிட்டாங்க தெரியுமா, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் அவனை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். போய் அவள் என்னன்னு கேள்றா, அந்த இடம் நமக்கு தான் வேணும் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இதுக்கா அவ்வளோ இது சீனு, போடா வெக்கமாக இல்லை, போய் ஒரு பொண்ணுக்கிட்ட போய்ட்டு கேவலமாக திட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரோஹித் அந்த பையன் தான் முன்னாடி வரான். அந்த பையனை பார்த்தா எல்லாம் பயந்து போகிறாங்க. இப்போது அவன் வந்து வைனோட டேபிளில் தான் டம்முன்னு அவன் கையை வச்சு தட்டுறான். இப்போது வைனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயந்து எந்திரிக்கிறாங்க. ரோஹித்தை பார்த்ததும் அவங்களுக்குலாம் பயம் வந்துருச்சு. ஏன்னா இவனை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க, காலேஜ்லேயே கொஞ்சம் பெரிய டான் மாதிரி இவன். இப்போ அவன் தான், ஏய் நீ தான் வைனா? இப்போ வைன் தான் பார்க்குறா. பொறுமையாக எந்திரிச்சிட்டு, ஆமாம் நான் தான் வைன், அதுக்கு என்னப்போ அப்படின்ட்டு எந்திரிச்சு நிற்கிறா. இப்போது இவ்வளோ திமிரை பார்த்துட்டு தான் ரோஹித் தான், ஏய் ஜூனியர் தான் நீனு, உனக்கு எதுக்கு இவ்வளோ திமிரு? இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே காலேஜு, அதுக்குள்ளே உங்கள் கெத்தெல்லாம் கட்டுறியா நீனு? அதுவும் சீனியர்ஸை பார்த்தே. சீனியர்ஸ்னால் பயக்கணுமா? இல்லை எனக்கு புரியல. நீங்கள் காலேஜ் படிக்க வந்திருக்கேன்னா நானும் இங்கே காலேஜ் படிக்க தான் வந்திருக்கேன், சரியா? உன்னை பார்த்து பயப்படணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. நான் யாருன்னு தெரிஞ்சு நீ இப்படி பேசுகிறியா என்கிட்ட அப்படின்னு சொல்கிறான் ரோஹித்தை. இப்போ வாய்ந்தான், நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்ட்டு இவ்வளோ திமிராக பேசுகிறா. இப்போ பக்கத்தில் இருக்க பையன்தான், என்ன அப்படின்ட்டு வாயின் பார்க்குறா. அவர் சீனியர் ரீ, இருந்து போகுது, அதுக்கு என்னப்போ? உன்ன மாரி அவனும் பணக்காரன் தான், இந்த காலேஜோட ஓனர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிறான் காதுகிட்ட வந்து. இப்போ வயந்தான் பார்க்குறா. இப்போ ரோஹித் தான் சிரிக்கிறான். பக்கத்துக்கு சேர் எடுத்து போட்டு உட்காந்துட்டு, என்ன என்னை பார்த்து தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தினாவட்டாக கேட்குறான். சீனியர்ஸ்லாம் சிரிக்கிறாங்க வயனை பார்த்து. அப்புறம் என்ன, இப்படி நெய் குழந்த மாதிரி இருந்துக்கிட்டு உனக்கு இதெல்லாம் தேவையா? அதுவும் சீனியர்ஸ்கிட்டே. என் பசங்கிட்ட ஒழுங்காக மன்னிப்பு கேட்டுட்டு அந்த கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இரு. இனிமேட்டு உன் கார் அங்கே நிற்கிறத பார்த்தேன், அப்புறம் நான் பேச மாட்டேன்ப்பா, அப்புறம் என்னென்னமோ பேசும் அப்படின்றான் திமிரா. இப்போ வாய்ந்தா சிரிச்சுக்கிட்டே சேரை முன்னாடி இழுத்து போட்டு உட்காடுறா. அவன் முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காடுறா. ரோஹித்க்கு ஒரு மாதிரி பார்க்கும்போது கோவம் வருது. இப்போ வாய்ந்தான், இந்த ஸ்கூலோட ஓனர் உங்கள் அப்பானா நான் பயந்துடணுமா? என்ன நீ ஆம்பளை தானே அப்படின்னு கேட்குறா. இப்போது அவனுக்கு செம்ம கோவம் வருது. நான் இப்போ தான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீ ரேசராமே, நீ முடிஞ்சா நேருக்கு நேர் மோதி ஜெயிச்சுக்கோ, சரியா? சும்மா இந்த மாதிரி மிரட்டுற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம் அப்படின்ட்டு வாயின் சொல்கிறா. ரோஹித் வந்து டக்குன்னு எந்திரிச்சு அந்த பெஞ்சில் ஒரு அடி அடிக்கிறான். வைன் கொஞ்சம் கூட அசரவே இல்லை. உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், அது ஏன் முன்னாடியே நிறுத்து அப்படின்ட்டு பொறுமையாக வைந்தா. என்ன பயமாக இருக்கா தோத்துருவேன்னு? யார் நீ பயந்தா? யார்? சரி வாடி பெட் வச்சுக்கலாம், ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், இனிமேட்டு உன் காரை நீ அங்கே நிறுத்தவும் கூடாது, எங்களை பார்த்தா மரியாதையாக நடந்துக்கணும், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், இதுக்கப்புறம் சீனியர்ஸ் உங்கள் பக்கமே வரமாட்டேன்ட்டு இந்த திமிரு எல்லாத்தையும் இறக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்படின்னு ரோஹித் சொல்கிறான். ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கேட்குறா. இப்போது எல்லோரும் பார்க்குது, சீனியர்ஸ்லாம் சிரிக்கிறாங்க. என்ன நீ ரோஹித்தை ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறியா? அவன் யார் தெரியுமா? கிட்டத்தட்ட 3 வருஷம் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வயந்தான் சிரிச்சுக்கிட்டே, அது எது வேணாலும் இருக்கட்டும்,
ஒரு வேளை நான் ஜெயிச்சா என்ன வேணும்? உன்னோட காரை அங்கேயே விட்டுட்டு திரும்பி பார்க்காம போயிடணும். இதுக்கப்புறம் நான் தான் கெத்து, நான் தான் சீனியர்ன்ட்டு, நாங்கள் தான் எல்லான்ட்டு இந்த காலேஜில் பேசி சுற்றிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் வைனை. இப்போ ரோஹித் தான் அவ்வளோ கோவமா, வெட்டடி வா அப்படின்றான். போகலாம் அப்படின்னு வைன் சொல்கிறா. இதெல்லாம் வந்து தூரத்துலேருந்து தேவங்க மீராவும் பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்க கேண்டீனுக்கு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. தியோங் தான் வயன் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அவன் வயனை இப்போ தான் பார்க்குறானே, நோட்டீஸ் பண்ணுறான். இவ எப்படிங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறான். மீரா தான் கேட்டிருப்பா. தியோங் உனக்கு தெரியுமா அந்த பொண்ணை? இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறா. இப்போ நீ தானே சொன்ன வயனுன்ட்டு. அதை அங்கே பேசுகிறத வச்சு சொன்னேன். சரி வா, இங்கே நிற்க வேணாம் வா. இல்லை அங்கே ஏதோ சண்டை மாதிரி தெரியுதா. இங்கே பாரு, அதெல்லாம் பார்க்காத, அதெல்லாம் உருப்படாதவங்க தான் பார்ப்பாங்க. நீ வா, இங்கெல்லாம் நிற்கிறதே அருகுதலை அப்படின்னு சொல்லிட்டு மீராவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறான். மீரா திருப்பி அந்த கேங்கே தான் பார்த்துட்டு போகிறா. லைட்டாக சிரிச்சுக்கிட்டே தேவங்க பின்னாடியே போயிடுறா. இப்போது வயன்தான் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவள் கார் எடுக்கிறா. ரோஹித் அவன் கார் எடுத்துகிட்டு வரான். இப்போது மேட்ச் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு ஹைவேல தான் நின்றுட்டுருக்காங்க 2 காருமே. இந்த பக்கம் பார்த்தா ஜூனியர்ஸ் வைன் கிட்ட நின்றுட்டுருக்காங்க. ஜாரா தான், வைன் என்ன வைன் இப்படி பண்ணிட்ட, ஒரு தோத்துட்டா என்னடி பண்ணுவ, அவன் 3 வாட்டி சாம்பியன்ட்ரி. இருந்துட்டு போட்டோம், அதுக்கு என்ன, என்னோடய ஸ்கில் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சரியா, நான் பார்த்துக்கிறேன். அவன் பேசின பேச்சுக்கெல்லாம் அவனை சும்மாலாம் விடக்கூடாது அப்படின்னு வைன் சொல்கிறா. இந்த பக்கம் பார்த்தா ரோஹித் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு நின்றுட்டு, டே மச்சான் எக்காரணத்து கொண்டு விட்டு கொடுத்துறாத, உன்னை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீ சூப்பராக ஓட்டுவ, இந்த வாட்டி ஜெயிச்சு வர, மானத்தை காப்பாற்றிடுறடா, அதெல்லாம் செய்ய சிறப்பாக செய்கிறேன், அவளை காலில் விழ வைக்கிறேன், ஏன் முன்னாடி சேலஞ்ச் பண்ணுறாள்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமோ வைனை பார்க்குறான். இப்போ வைன் தான் காரில் ஏறுறா. அதேமாதிரி ரோஹித்தும் அவனோட காரில் ஏறுறான். இப்போது ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. ரேஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா ரோஹித்தும் வைனும் செம்ம ஸ்பீடில் ஈக்குவலாக போயிட்டுருக்காங்க. எல்லாருக்கும் ஷாக்கு. ஏன்னா 2 பேரும் அந்தளவுக்கு ஈக்குவலாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒருத்தவங்கள முந்திரத்துக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு எண்டிங் லைனில் தான் வைன் வந்து கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்து நிற்கிறா. ரோஹித் வந்து இதில் தோத்துடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வைன் தான் மாசா காரை விட்டு இறங்கி ரோஹித் தான் பார்க்குறா. ரோஹித் தான், இங்கே பாரு வைன், உனக்கு இந்த காருக்கான காசை நான் கொடுத்துட்றேன், ஆனால் எனக்கு இந்த கார் ரொம்ப முக்கியம், நான் கிட்டத்தட்ட 3 ரேஸில் தான் ஜெயிச்சிருக்கேன், எனக்கு இந்த கார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எனக்கு தெரியாதுப்பா, அதெல்லாம் பெட் கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். யார்கிட்ட மோதிரன்றதை தெரிஞ்சிருக்கணும். ஹாக்கி ஸ்டிக் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் வயனோட ஃப்ரெண்டு தான் ஹாக்கி ஸ்டிக்கை கொண்டாந்து கொடுத்ததும் யோசிக்காமல் அதை வச்சு அடிக்கிறா. ரோஹித்துக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவங்க வந்து கிளம்புறான். இப்போது சீனியர்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க. ஏன் மச்சான், அவள் என்னோட ஸ்கில்லாக இருக்காடா, அவள் அப்படி சொல்லிட்டு வயனை முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து போகிறான். இந்த பக்கம் வயன்தான் ஆசை தீர உடச்சி எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஆக்சுவலாக அந்த சீனை நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். வைன் வந்து அந்த டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்கும் போது அவளுக்கு மைண்டில் வந்திருக்கும் இல்லையா, அந்த சீனும் இதுவும் 2 ஒன்று தான்டா. ஸோ அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, 2 ஒரே சீன் தான், ஓகேவாடா. அது இந்த இன்சிடெண்ட் தான். இப்போ வைனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதுக்கப்புறம் சீனியர்ஸ்லாம் நம்மக்கிட்ட வச்சுக்கவே மாட்டாங்கல்ல, இனிமேட்டு அவனுங்க எதுவும் பண்ண முடியாது, ஒரு ஆணி கூட பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இப்போது நெக்ஸ்ட் டே தான் வைன் வந்து காலேஜில் அவள் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துட்ருக்கா. சிரித்து பேசிட்டு கலாச்சிட்டு அந்த காலேஜும் வைனை ஒரு மாதிரி கெத்தாக பார்த்துட்டு போகுது. பார்த்தியா, ஜூனியராக இருந்தாலும் சீனியர் கண்ணிலே விரல விட்டாட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக ரோஹித்தும் அங்கே தான் இருப்பான் அவன் கேங்கோட. பார்த்தியா மச்சான் என்ன பேச்சு வருதுன்னு, நீ தோக்கலன்னா இப்படிலாம் நடந்திருக்குமாடா, டேய் நீ ஓட்டிப்பார் பிடுங்கிப்பார் தெரியும் பேசுகிறான். நானே என் கார் போச்சுன்ற கடுப்பில் இருக்கேன், அதுவும் இல்லாமல் என் இமேஜே ஸ்பாயில் ஆகிடுச்சு, இது என்னோடய காலேஜ், கடைசியில் என்னையே கேவலமாக நினைக்க வச்சுட்டாங்க பாரு, போகிற வரவங்களாம் என்னை பார்த்து சிரிக்கிறான்,
அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ வயந்தான் மீரா காலேஜ்குள்ளே வரதை பார்த்துட்டு சரா அவளை பிடியேன். ஏய் அவளையா? அவள் தவையன் கூட பேசிகிட்டு இருந்தாள் நேத்தி. கூப்பிடு. சரி இப்போ ஜாரா தான் போயிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்றா. ஆ நானா? வயன் உன்னை கூப்பிட்டா வா. இல்லை எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. உன்னை ஒன்றும் பண்ண போகிறதில்ல வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வாரா. மீராக்கு ரொம்ப பயம், எங்கே ரேகிங் பண்ண போகிறாங்களான்ற மாதிரி. ஏன்னா இந்த சண்டையிலேயே வயனை பார்த்துருப்பா எப்படி ரக்கடாக பேசிகிட்டு இருந்ததை. இப்போ வயன்தான். உன் பேர் என்ன? அது பேர் தானே கேட்டேன். மீரா. ம் ஆமாம், நேற்று நான் தேவன் கூட பார்த்தனே. அது 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 என்ன அது சொல்லு. யாரா உனக்கு? உன் லவரா இல்லை ஒன்ஸராக ட்ரை பண்ணிருக்கியா? ஆஹா இல்லை இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். 2 பேரும் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஒன்றா படிக்கிறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான் வச்சுக்கணும், புரியுதா? நான் யாருன்னு தெரியுமா? தெரியும், வயன்னு நேத்தி சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, நான் தயங்கோட ஆள், புரியுதா? ஆ ஏன்னா இல்லை, இதுக்கப்புறம் தேங்க உனக்கு அண்ணா, புரியுதா? எங்கே சொல்லு. அது அப்படின்ட்டு முறைச்சி பார்க்குறா. தேங்க அண்ணா. உனக்கு தேங்க அண்ணனா நான் யார்? அது இப்போது எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏய் அமைதியா இருங்க, நீ சொல்லு. அண்ணி. இதுக்கப்புறம் தேங்க உனக்கு அண்ணா அப்படின்ட்டு மீரா சொல்கிறா. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணும், சரியா? சரி போ, சமத்து பிள்ளை கிளாஸ் போகணும் போ அப்படின்னு சொல்கிறா. அப்படின்ட்டு அவள் திரும்பி பார்க்காம குடுகுன்னு ஓடிடுறா. இப்போ வயந்தான் சிரிக்கிறா. ஜாரா தான், ஹேய் ஏண்டி? இல்லை எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சு லவ்லாம் இருக்காது, அதே பார்க்க அம்மாஞ்சி மாதிரி இருக்குது. அவள் போயிட்டு தயங்க லவ் பண்ணுறதாச்சும். அதுவும் இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் 2 அடி தள்ளியே நடப்பாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா வயனை. இப்போ ஜாரா தான், வைன் அங்கே பாரு தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. தேவங்க வந்து அவன் பேகை மாட்டிக்கிட்டு பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கான் காலேஜ்குள்ளே. இப்போ வயந்தா வேகமாக தேவங்கிட்ட போகிறா. தேவங்க வந்து நிமிர்ந்து பார்த்துட்டு அங்கேருந்து ஒதுங்கி போகிறான். தேவங் இப்போ வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறான். என்னாச்சு? ஒரு நிமிஷம், உங்களை பார்க்க தான் வந்தேன். யார் நீ ஃபஸ்ட்டு? அதுவும் இதுக்கே முன்னாடி வந்து நின்றுருக்க, முதல்ல வழி விடு. என்ன தேவம், உன்னை பார்க்குறதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அதுவும் உனக்காக தான் இந்த காலேஜே ஜாயின் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டியா? முதல்ல யார் நீ? உன்கிட்ட நான் ஏன் பேசணும்? முதல்ல என் வழியை விடு அப்படின்னு சொல்கிறான். தேவங் இதுக்கு என்னை பார்த்தா எரிஞ்செறிஞ்சு விழற? முதல்ல என்கிட்ட ஒரு கொஞ்சம் நல்லா பேசேன். உனக்கே தெரியும் நான் ஸ்கூல்லேருந்து உன் பின்னாடி தான் சுற்றிட்டுருக்கேன்ட்டு. ஃபஸ்ட்டு யார் நீ? உன்கிட்ட நான் ஏன் பேசணும்? இதுக்கு ஏன் பின்னாடி சுற்றிட்டுருக்கேன்ற? என் பின்னாடி சுற்றுறவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருக்கிறது தான் என் வேலையா? என்ன பேசுகிற நீ? என்னை யாருன்னு கேட்குற? உனக்கு தெரியாதா? நான் வயன்னா யார்? உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு. அவ்வளோதான் உன் லிமிட், புரியுதா? சும்மா என்கிட்ட வர வேலைலாம் வச்சுக்காத. எனக்கு உன்னை ஸ்கூல்லே பிடிக்காத. எதுக்கு திரும்பி என் பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன்? இதுக்கப்புறம் என் பின்னாடி வந்த அவ்வளோதான் உனக்கு அப்படி யாராவது வேணும்னா வேறு எதாவது போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். வயனுக்கு சுள்ளன்னு ஏறுது. தியாங் அப்படின்றா. தியாங் கண்டுக்கவே இல்லை. இப்போ வேகமாக போயிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறா. என்ன சொன்ன? வேற யாரை பார்க்கணுமா? எப்பட்றா? எப்படி பேசுகிற? இது வரைக்கும் உன்னை தாண்டி வேறு யாராவது நீ பார்த்துருக்கியா? இது வரைக்கும் என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க. எவ்வளோ கேவலமாக பேசுகிற? அப்படி தானே நடந்துக்கிற? யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, பஜாரி மாதிரி ஒரு ரவுடி மாதிரி நடந்துக்கிற. பொண்ணா நீ அப்படின்னு கேட்குறான். ஏன் பொண்ணுங்க இப்படி இருக்கக்கூடாதா என்ன? ஏன் இப்படி இருக்கிறதுல என்ன தப்பு இருக்க? பொண்ணுனா கொஞ்சமாவது அடக்கம் வேணும். அது உன்கிட்ட சுத்தமாக கிடையாது. அதுவும் உன்கிட்ட இருக்க பணத்துக்கு, உனக்கு இருக்கிற திமிருக்கும். உனக்குன்னு ஒரு இளிச்சவாய் வருவான், அவனை பிடிச்சிக்கோ, என்னை விடு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை உதறி விட்டுட்டு அங்கேருந்து போகிறான். வயனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ சாரா தான் பின்னாடியில் வந்து நின்றுட்டு, வயன் இல்லை எனக்கு புரியலடி, நான் என்னடி பண்ணேன்? என்ன பண்ணேன்? இவனை ஏதாவது டார்ச்சர் பண்ணனா? இவன்கிட்ட ஏதாவது சொன்னனா? ஏன் இப்படி பேசிட்டு போகிறான்? எனக்கு புரியல. ஏன் இப்படி இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? சரி விடு, ஒரு நாள் அவனோட காதல் அவனுக்கு புரியும், அன்றைக்கி பேசிக்கலாம். நீ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணு, ஒன்றும் தப்பு கிடையாது. விடு, இன்னும் 2 வருஷம் இங்கே தானே இருக்க போகிற, அவனும் இங்கே தான் இருக்க போகிறான். அப்புறம் என்ன, வா அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா தான் கூட்டிகிட்டு போயிடுறா. இந்த பக்கம் டென்ஷனாக வந்துட்டு அவன் பெஞ்சில் தான் உட்காடுறான். ஆல்ரெடி எங்கள் மீரா உட்காந்துட்ருப்பா. தேவங்க பார்த்ததும் 2 அடி தள்ளி உட்காடுறா. இப்போ தேவன் தான் திரும்பி பார்க்குறான். என்னாச்சு மீரா? ஆ ஒன்றும் இல்லை தேவ், நீ உட்காரு. எதுக்கு இப்போ தள்ளி போய் உட்கார? ஆஹா ஒன்றும் இல்லை, அங்கே ஃபேன் காற்று வரல, அதான் இங்கே வந்தேன். பொய் சொல்லாத, யாராவது உன்னை எதாவது சொன்னாங்களா? இல்லையே, என்ன யார் என்ன சொல்லுவா, அதெல்லாம் எதுவும் சொல்லலை. இங்கே பாரு, உன்னை யாராவது சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு, புரியுதா? சரி தேவ் அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் தான் வயன் வந்து தேங்கோட அம்மா கிட்ட சொல்லிகிட்ருக்கா. இப்படி தான் ஆண்டி, காலேஜ் போனேன், அப்போயும் அவனுக்கு என்ன பிடிக்கல. நான் அப்படி இருந்தது ஏன் தப்பு சொல்லுங்க நீங்கள்? விடுறா, அவன் போகிறான் மென்ட்டு. பொண்ணுங்கன்னா தைரியமாக தான் இருக்கணும், அது தெரியாத லூஸ் அவன், விடு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் நிறைய வாட்டி அவன் பின்னாடி வருவேன், அவனுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நடந்துப்பேன். சில டைம்லாம் வந்து அவனே அறியாமல் லைட்டாக உதட்ட ஓரத்தில் சின்ன சிரிப்பு வரும் என்னை பார்க்கும்போது. ஏதாவது நான் லூஸ் தனமாக பண்ணா அதுக்கெலாம் சிரிப்பான். ஆனால் மற்றதுக்கெலாம் பாருங்கள், அப்படியே உருன்னு போவான். அவ்வளோ கோவம், கண்ணே விட்டா எரிச்சிருவான் போல இருக்குது, அந்த மாதிரி பண்ணுவான். அதுவும் முக்கியமாக நான் கார் ஓட்டிட்டு வேகமாக போகிறத பார்த்துட்டான், அவ்வளோதான். என்னடி? ஆமாம் ஆண்டி, நீங்கள் வேற, அவ்வளோ கோவப்படுவான் அப்போல்லாம். அப்பப்போ அந்த மீரா பொண்ணு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள். அப்பப்போ வயனுன்ட்டு என் கூடயே இருப்பாள். நிறைய தேவங்க பற்றி என்கிட்ட வந்து சொல்லுவாள். தேவங்க அங்கே போகிறாரு, நீங்கள் சீக்கிரம் போங்க, அப்படி இப்படின்ட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. எனக்கு ஒரு சிஸ்டர் பாண்டிங் மாதிரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட அம்மாவை தான் பார்க்குறா. தேங்க அம்மா வயனை தான் பார்க்குறாங்க. இப்போ வயன்தான், ஆண்டி நீங்கள் நம்புறீங்களா நான் தான் மீராவை கொண்டு இருப்பேன்னு? ஏய், நான் அப்படி பார்க்கல, அது உனக்கு மீரா அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சேன். இல்லை ஆண்டி, எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. தேவங் கூட நான் தான் மீராவை மாடியிலேருந்து தள்ளி விட்டு கொண்டுட்டேன்னு. சத்தியமாக இல்லை ஆண்டி, நான் கொல்லலை. அன்னைக்கு அவ்வளோதான்ட்டி குதிச்சா, நான் போகிறதுக்குள்ளே அவள் அங்கேருந்து குதிச்சிட்டா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ட்டு அவளுக்கு கை காலெலாம் நடுங்குது வயனுக்கு. ஏய் ஒன்றும் இல்லை வயன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கான அம்மா தான் வயனை பிடிக்கிறாங்க. இல்லை ஆண்டி, சத்தியமாக நான் அவளை கொல்லலை ஆண்டி, நான் கொல்லவே இல்லை, நான் மீராவை கொல்லலை ஆண்டி. என் உயிருக்கு மேலே நினைக்க தேவங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன் ஆண்டி, நான் மீராவை கொல்லவே இல்லை. நான் என்றைக்கும் அப்படி கொல்லணும்னு நினச்சதில்லை ஆண்டி. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்க்கும் போது கோவம் இருந்துச்சு, ஆனால் அவளோட இன்னசென்ட்டும் அவள் தேவங்க அப்படி நினைக்கவே இல்லை ஒரு நாளுமே. அது எனக்கு அவள் கூட பழகும் போதே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவள் கூட நானுமே பழக ஆரம்பித்தேன். எனக்கு சிஸ்டர்ஸ் யாருமே இல்லை, நான் ஒரே பொண்ணு தான். ஆனால் அவள் கூட பழகும் போது அவள் காட்டின அந்த பாசம் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் திமிராக இருந்தேன், அவள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தா. அவள் கூட இருந்தது கொஞ்ச நாளாக இருந்தாலும் அவளை எனக்கு பிடிக்கும். நான் என்றைக்கும் அவளை கொல்லணும்னு நினச்சதில்லை ஆண்டி, சத்தியமாக. அவள் செத்தது என்னால் தாங்கவே முடியல. நான் எப்படி ஆண்டி அவளை கொல்லுவேன்? சரி சரி, இங்கே பாரு, நீ கொல்லவே இல்லை, எனக்கு அது நல்லா தெரியும், சரியா? நீ மீரா கொண்டிருக்க மாட்டேன், நான் நம்புகிறேன். யார் நம்பலைன்னா என்ன, உன்னை நான் நம்புகிறேன் அப்படின்னு தேவங்க அம்மா தான் சொல்கிறாங்க. வயன் வந்து டைட்டாக ஹக் பண்ணுறா. ஆண்டி சத்தியமாக இல்லை ஆண்டி. சரி நான் நம்புகிறேன் வயன்,
எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன ஆண்டி? அன்னைக்கு என்ன நடந்துச்சு அதை மட்டும் என்கிட்ட சொல்கிறியா? நீ மீரா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்களா என்ன? ஆமாம் ஆண்டி. அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலுமே நான் மீரா கிட்ட நார்மலாக தான் பேசுவேன். அவள் தேவையில்லாத நேரத்தில் என்கிட்ட வருவா, பேசுவா. நானும் அவகிட்ட பேசுவேன் அப்பப்போ. அப்போது மீரா எதுக்கு சூசைட் பண்ணிக்கணும்? அதுவும் சாகிறதுக்கு முன்னாடி உன்னையும் கால் பண்ணி வர சொல்லணும். அவளுக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்திருக்கும்? வைன், உனக்கு எதாவது தெரியுமா? மீரா எதை நினச்சது வருத்தப்பட்டு பார்த்துருக்கியா? இல்லை ஆண்டி, எப்பயுமே அவள் நார்மலாக தான் இருப்பாள். ஆனால் லாஸ்ட்டாக ஒரு 1 வீக்காக ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்தா. என்னன்னு கேட்டதுக்கு உடம்பு சரியில்லைன்னா. நானும் பார்த்தேன். அப்போ அவளுக்கு ஃபீவராக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கேட்டேன், வேண்டான்ட்டா. மாத்திரை போட்டால் சரியாயிடுன்னு சொன்னா. நானும் சரின்னு விட்டுட்டேன். அவள் அந்த 1 வீக்குமே அப்படி தான் இருந்தா ஆண்டி. என்கிட்டயுமே சரியாக பேசலை. சரி, உங்ககிட்ட கால் பண்ணி என்ன சொன்னா? அன்னைக்கு நான் கிளாஸில் இருந்தேன், எனக்கு கால் பண்ணா. இப்போ வயந்தான் காலேஜ் ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துட்ருக்கா. ஜாரா கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்கா. கிளாஸ் நடந்துட்டுருக்கு. அவளுக்கு ஃபோன் வருது. ஜாரா தான், ஏய் இங்கே பாரு, மீரா கால் பண்ணுறா பாரு அப்படின்னு சொன்னதும் இப்போ வயந்தான், என்ன மீராவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுறா. இது ப்ரொஃபஸர் பார்த்துட்டு, வைன் வெளியே போய் பேசு, கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகுது பாரு. ஓகே கைஸ் வந்துடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுகுன்னு வெளியே ஓடுறா. இப்போ ஜாரா தான், மீரானதும் ஓடிடுவா, தேங்கினாலும் ஓடிடுறா. என்ன பண்ணுறதோ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா உட்காந்துருக்கா. வயன் வெளியே வந்துட்டு கால் அட்டன் பண்ணுறா. ஹலோ சொல்லு மீரா. வயன், ஆ சொல்லு, எங்கே இருக்க? காலேஜில் தானே? கிளாஸ்லேயா இருக்க? இல்லை, நீ எங்கே இருக்க? நான் கிளாஸில் தான் இருக்கேன். சொல்லு என்ன விஷயம்? அது மேலே ரூஃப் டாப் கரியா? ரூஃப் டாப்க்கா? ஏன் என்னாச்சு? கொஞ்சம் வாயேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்கிற? இரு வர அப்படின்னு சொல்லிட்டு வயந்தான் வேகமாக மேலே வரா. வந்து பார்த்தா மீரா தான் அந்த ரூஃப் டாப்போட ஓரத்தில் எட்ஜில் மேலே ஏறி நின்றுட்டுருக்கா. ஏய் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இறங்கில. வைன், அங்கே இரு. ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க மீரா? இறங்கில. இல்லை வைன், எனக்கு இதுக்கு மேலே இங்கே இருக்கணும்னு தோணலை வைன். எனக்கு வேணாம், நான் போகிறேன். ஏய் மீரா, எது வந்தாலும் பேசிக்கலாம். முதல்ல கீழே இறங்கு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் இந்த மாதிரிலாம் உணர்ந்ததே கிடையாது. முதல்ல கீழே இறங்கு. எது வந்தாலும் பேசிக்கலாம், இறங்கு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏதாவது தப்பாக யோசிக்காத. இல்லை வைன், நான் யோசிச்சிட்டேன். என்னால் முடியல, நான் போகிறேன். தேங்க பத்திரமா பார்த்துக்கோ. நீ பார்த்துப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் கூட இருந்தது கொஞ்ச நாள் தான். நான் ஃபஸ்ட் வாட்டி உன்னை பார்க்கும்போது பயந்தேன். ஆனால் உன் நல்ல மனசை எனக்கு புரியுது. ஒரு நாள் கண்டிப்பாக தேங்கும் உனக்கு புரிஞ்சுப்பான். நீயும் தேங்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். என்னை நினச்சி ஃபீல் பண்ணாத. ஆ, தேங்கோட நீ சந்தோஷமாக இரு. தேங்க பத்திரமா பார்த்துக்கோ, நீயும் பத்திரமா இரு அப்படின்னு சொல்கிறா. இப்போ வயந்தா கிட்டக்க வேகமாக ஓடி வரதுக்குள்ள அங்கேருந்து மீரா கீழே விழுந்துடுறா. மீரா, வைன் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள மீரா கீழே போய் விழுந்துடுறா. கிட்டத்தட்ட அது 5 மாடி கீழே விழுந்து அவ பாடியிலேருந்து ஃபுல்லாக ரத்தமாக போயிட்டுருக்கு. அதை வைன் மேலேருந்து பார்க்குறா. அவ கண்ணு கலங்குது. இப்போ எல்லாரும் வேகமாக வராங்க. வைன் வந்து அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. மீராவை பார்த்த மணிக்கே இருக்கா. கொஞ்ச நேரத்தில் அங்கே போலீஸும் வருது. அங்கே தேங் வரான். பார்த்ததும் அவனுக்கு செம்ம ஷாக்கு. மேலே வைன் இருக்கிறத பார்த்ததும் அவனுக்கு இன்னும் ஷாக்கு. இப்போ போலீஸ் தான் ஆம்புலன்ஸோட வந்திருப்பாங்க. பாடி ஏற்றுங்க. அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்குறாங்க, இந்த பொண்ணு எப்படி மேலே கீழே குதிச்சா? அவளா குதிச்சாலா இல்லை யாராவது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம், இல்லை மேலே வயந்தா இருந்தா, மீரா கீழே குதிக்கும் போது தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது
அந்த சீனியர்ஸ்லாம் சார் நான் சொல்கிறேன் சொல்லுப்பா அப்படின்னு போலீஸ்கார் கேட்டதும் இந்த 2 பேரும் ஒரே பையனை லவ் பண்ணாங்க. அந்த வயனன்ற பொண்ணு இந்த பொண்ணை மாடலேருந்து தள்ளி விட்டா சார் அந்த பையனுக்காக. இங்கே இருக்க எல்லாரும் அதை பார்த்துருக்கோம் சார் அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் கேட்டதுக்கு ஆமான்ற மாதிரி சொல்கிறாங்க. தேவனுக்கு இதை கேட்கும் போது அவ்வளோ கோவம் வருது. இப்போது ஒரு லேடி கான்ஸ்டபிள் தான் கூப்பிட்டு போய் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ மேலே வந்து வைனை தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. வைன் வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் தூக்கிட்டு போகிற மீராவே பார்த்துட்ருக்கா. ஆம்புலன்ஸில் ஏற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க. தேங்கும் மீரா கூடவே போகிறான். வைனை ஜீப்பில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதான்ட்டி நடந்துச்சு. பெருசாக மீரா என்கிட்ட எதையும் சொல்ல. அவள் கடைசியாக சொன்னது தேவங்க பத்திரமா பார்த்துக்கோ, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், இதை மட்டும்தான்ட்டி சொன்னான். வேறு எதுவும் சொல்லலை. அப்போது வேறு ஏதோ விஷயம் இருக்குது. வயனோட கண்ணெல்லாம் கலங்குது. அதை நினச்சி இங்கே பாரு அழாத. அந்த பொண்ணை ஒன்னாலேயோ தயங்காலேயோ சாகலை. வேறு ஏதோ விஷயம் இருக்குது. நீ கொல்லலை. இல்லான்ட்டி எல்லாரை பொறுத்தவரையும் நான் கொண்டதாக தான்ட்டி நினைக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் எங்கள் அப்பா அம்மா கூட என்கிட்ட பேசுகிறதில்ல. நான் தான் கொண்டதாக நினச்சிட்ருக்காங்க. ஜெயிலுக்கு போன என்ன எங்கள் அப்பா பணத்தை கொடுத்து நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டார். ஆனால் இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட பேசுகிறதில்ல. என்னை நம்ப கூட இல்லை அந்த கொலையை நான் பண்ணியிருக்க மாட்டேன்னு. நீங்களும் அங்கிளும் மட்டும்தான் நம்புறீங்க. தியோங் இன்னும் என்னை ஒரு கொலைகாரியாக தான் பார்த்துட்ருக்கான். எந்த ஜென்மத்துலேயும் அவன் என்னை ஏற்றுக்க மாட்டான். அவன் எப்படி ஏற்றுக்காமல் போவான் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அம்மா தான். ஏன்ட்டி நீங்கள் வேறு கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆகுது. என்கிட்ட இது வரைக்கும் மூஞ்சி கொடுத்து பேசுனது கிடையாது. ஏதோ நீங்களும் அங்கிளும் சொன்னதுக்காக 3வது மனுஷன் மாதிரி யாருக்கோ ஃபோன் பண்ணி கேட்பான். அவ்வளோதான். நான் செஞ்சு கொடுத்து அனுப்புகிறத குப்பை தொட்டியில் போடுறான். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா ஆண்டி? இதெல்லாம் பத்தாதுன்னு நான் அவனை ஃபோர்ஸ்ட் மேரேஜ் வரை பண்ணியிருக்கேன். நீ எப்போ ஃபோர்ஸ்ட் மேரேஜ் பண்ண? என்ன ஆண்டி சொல்கிறீங்க? அன்றைக்கி பார்ட்டியில் இங்கே பாரு, அன்றைக்கி நடந்த பார்ட்டியில் உங்கள் 2 பேர் ட்ரிங்க்ஸ்லேயும் கலந்தது நான். சரியா? அது உனக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல என்ன நடந்துச்சுன்னு. அன்றைக்கி நடந்த பார்ட்டியில் உங்கள் 2 பேர் ட்ரிங்க்ஸ்லேயும் மாத்திரையை போட்டது நான் தான். உங்கள் 2 பேரையும் அந்த ரூமில் படுக்க வச்சுட்டு போனதும் நான் தான். அது எப்படி உன் மேலே தப்பாகும்? அதையும் நான் தானே பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்ருக்காரு. விடுங்க ஆண்டி, எதுக்கு உங்கள் மேலே தப்பு போட்டுக்கிறீங்க? எல்லா தப்பையும் நானே பண்ணதாகவே இருக்கட்டும். அவரை பொறுத்தவரையும் இங்கே பாரு, இங்கே யாரும் ஒன்று தியாகி கிடையாது. சரியா? அவன் மீரான்னு பைத்தியம் பிடிச்சிட்டு இருந்தான். அவனை அப்படியே விட்டுருந்தா செத்துருப்பான். அதனால தான் நீ தான் அவனுக்கு கரெக்டாக இருப்பேன்னு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் நாங்கள் அப்படி பண்ணோம். உங்கள் அம்மாவும் நானும் சேர்ந்து தான் அந்த பிளான் பண்ணோம். என்ன ஆண்டி சொல்கிறீங்க? அம்மா பேசுனாங்களா? நீ ஜெயிலுக்கு போனது தெரிஞ்சதும் உங்கள் அப்பா வந்து உன்னை ஜாமீனில் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டார். உங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்காம உங்கள் அப்பா உன்னை கோவப்பட்டு அடிச்சிட்டாரு. ஆமாம் ஆண்டி, என்னை ஒரு வார்த்தை கூட என்னன்னு கேட்கவே இல்லை. என்ன பண்ணன்னு கூட கேட்கல. வீட்டை விட்டு வெளியே போன்ட்டாங்க. இதுக்கப்புறம் நீ என் பொண்ணே இல்லைன்ட்டாங்க. நான் என்ன ஆண்டி பண்ணுவேன்? நான் தப்பே பண்ணலையே ஆண்டி. நான் எதுவுமே பண்ணல ஆண்டி. நான் எப்படி ஆண்டி? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. எப்படி ஆண்டி என்ன பண்ணியிருப்பேன்னு நம்பினாங்க? அவங்க 2 பேரும் என்னை பெற்றவங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விட, அவங்களுக்கு ஒரு நாள் புரியும். விடுங்க ஆண்டி, அவங்களுக்கெல்லாம் புரியாது. எங்கள் அம்மா கூட என்னை பெற்றுட்டாங்கன்றதுக்காக தான் நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தால் போதுன்ற மாதிரி, அதனால தான் அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இந்த விஷயத்துக்கு. அப்படி தானே ஆண்டி? இப்போது அவங்களுக்கு எதுவும் சொல்ல முடியல. புரியுதா ஆண்டி? விடுங்க, நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். அவங்களுக்கும் எதுவும் புரியாது. ஃபீல் பண்ணாதோ வைன். இல்லை ஆண்டி, நான் அதெல்லாம் எப்பயோ மறந்துட்டேன். எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், கடைசியில் நான் சாகிறதுக்குள்ளேயாச்சும் தியோங்க்கு புரியணும் நான் மீராவை கொலை பண்ணலன்னு. அது மட்டும்தான்ட்டி
என் யோசனையில் இருக்கு. அதை தாண்டி எனக்கு எதுவும் தோணலை ஆண்டி. இந்த குற்ற உணர்ச்சியோட வாடுறதை தாண்டி சாகணும்னு கூட எனக்கு தோணலை. கண்டிப்பாக தேவனுக்கு நான் புரிய வைக்கணும். அது நான் காரணம் இல்லை, நான் அவளை எதுவும் பண்ணலை அப்படின்றது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆண்டி அப்படின்னு சொல்கிறா. இப்போ அவங்க பல்லாரும் கண்ணத்தில் வைக்கிறாங்க. என்ன பேசுகிற நீ? ஆ, நீ அவனோட சேர்ந்து பல வருஷம் வாழணும், குழந்தைங்க நீங்கன்ட்டு. அதை விட்டுட்டு சாகணுன்ட்டு பேசிகிட்டு இருக்கா. நீ சாகிறதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சோம்? ஆ, 2 பேரும் வாழ்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், புரியுதா? சும்மா சாகிறன்ட்டு இருந்த அவ்வளோ தான். பார்த்துக்கோ, நீ எதை பற்றியும் யோசிக்காத, தேவங்க பற்றி மட்டும் யோசி, சரியா? தேவனுக்கு உண்மை என்னன்றதை புரிய வைக்கிறேன், அதை நான் பார்த்துக்கிறேன், சரியா? அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் எதுவுமே சொல்ல. சரி, நீ படுத்து ரெஸ்டடு, நான் அப்புறம் வரேன். ம், சரிங்க ஆண்டி. இப்போ வயன் தான் படுக்கிறா. இப்போது தேங்கோட அம்மாவும் வயன் அங்கேருந்து பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு போகிறாங்க. இப்போது நைட்டுக்கு தான் தேவங்க வந்திருப்பான். வயந்தான் கிச்சன் என்ன சமைச்சிட்ருக்கதை பார்த்துட்டு அவன் மதிக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் ரூம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே இறங்கி வரான். வயன் வந்து சமைச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கா. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவன் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பான், அதை சாப்பிட்றான். இப்போ வயந்தான், தியோங் உங்களுக்கு தான் வெளி ஃபுட் ஆகாதுல்ல அப்படின்னு சொன்னதும் பக்கத்தில் இருக்க ஒரு கிளாஸ் தான் டப்புன்னு தூக்கி போடுறான். வயன் டக்குன்னு நவுந்துடுறா. என்கிட்ட பேசுகிறவளை வச்சுக்கிட்ட என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். வயன் ஜஸ்ட் மிஸ்ஸு அவள் வயிற்று தாண்டி தான் போய் விழுந்திருக்கும். அவள் வயிறை டைட்டாக பிடிச்சிருக்கா. இப்போது வேகமாக அங்கேருந்து நகுந்து கிச்சனுக்கே போயிடுறா. ஒன்றும் இல்லை பாப்பா, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவள் வயிற்று பிடிச்சிக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டா. தேங்காய் சாப்பிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். இப்போது வயந்தான் தேங்க் போனதுக்கப்புறம் தான் வெளியே வரா. கொஞ்சமாக எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இப்போது மேலே ரூமுக்கு தான் வரா. தேவங்க ஆல்ரெடி படுத்திருக்கான். பொறுமையாக வார்ட்ரோப் கிட்டே போயிட்டு மெடிசனை மட்டும் எடுத்துக்கிட்டு கீழே போய் தண்ணி எடுத்து மாத்திரையை போட்டுக்கிட்டு இப்போ மேலே தான் திரும்பி வரா. வந்துட்டு பெட்ஷீட்டு தாக்கானி எடுத்து கீழே போட்டு படுத்துக்கிறா. தேவன் கண்டுக்கவே இல்லை, எதுவும் சொல்ல. அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான்ற மாதிரி அவன் மேலேயே பார்த்துட்டு இருக்கான். வயன் வந்து எப்பயுமே யூஸ்வலாக மேலே தான் படுப்பா. அவளுக்கு இப்போ பயம் என்னென்னா, தூக்கத்தில் தேவங்க எதாவது பண்ணிடுவானோ, குழந்தைக்கு எதாவது ஆயிடுமான்னு தான் பயந்து அவள் கீழே படுத்திருக்கா. பாப்பா, நீ என்கிட்ட பத்திரமா இருடா. ஆ, அம்மா அவனை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வயிற்றுக்கூடயே பேசிக்கிட்டு அப்படியே தூங்கிடுறா. தேவங்க அப்படி தான், இப்படி தான் டேஸுமே போகுது. தேவங்க வந்து வயன்கிட்ட பேசவே மாட்டான். அவனுக்கு வயனை பார்க்கும்போது ஒரு கொலகாரி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அவனுக்கு. அவன் பாட்டுக்கு வருவான் போவான், தலையெழுத்தேன்ட்டு வயன் கூட இருக்கிறது மாதிரி தான் அவனுக்கு. ஆனால் வயனுக்கு அப்படி கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் தேவங்க பேச மாட்டானா அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கா. அதையும் தாண்டி அவளுக்கு ஒரு முக்கியமான வேலைன்னா இந்த குழந்தைய அவள் பத்திரமா பார்த்துக்கணும். இப்போது வயன்தான் கிட்டத்தட்ட 4.5 months ஆச்சு. 5th month வரப்போகுது. அவள் மாதம் மாதம் கரெக்டாக செக்கப் மட்டும் போயிட்டு வந்துடுவா. இப்போயே அவளுக்கு வயிறு லைட்டாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பெருசாக தெரியக்கூடாதுன்ற மாதிரி லூஸான ட்ரெஸ் எல்லாம் போட்டு மறைச்சிக்கிறா தேவங்கிட்ட இருந்து. எப்பயுமே தேவங்க ஆஃபீஸ்க்கு சாப்பாடு கொடுத்து விடுவா. ஆனால் லாஸ்ட் ஒரு 4 months அவள் பெருசாக கொடுத்து விடுறதில்ல. கொடுத்துட்டாலும் தூக்கி தானே போட போகிறான். அவளால் கஷ்டப்பட்டு எதுவுமே செய்ய முடியல, ரொம்ப டயர்டாகுதுன்றதுனால அவளை மட்டுமே கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஒரு நாள் தான் அவங்க அத்தைக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்ருக்கா. தேவங்களோட அம்மா கிட்ட தான் வயன் பேசிகிட்ருக்கா. ஆ, ஆமாம் அத்தை, அப்படி தான் இருக்குது. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அவர் என்கிட்ட பேசினதும் இல்லை. நானுமே அவருக்கு எதுக்கு சிரமம்னு சொல்லிட்டு தள்ளியே தான் இருக்கேன். இங்கே பாரு வயன், அப்படிலாம் இருக்காத. அவன் தள்ளி விட்டாலும் நீ போகாத, சரியா? இதான் அட்வான்டேஜ்ன்ட்டு டிவோர்ஸ் வாங்க பார்ப்பான். அப்படிலாம் விட்டுறாத. அத்தை, அதை சொல்கிறத மட்டும் கேளு வயன். ம், சரிங்க அத்தை. அப்புறம் என்ன சாப்பிட்ட? அது ஒரு நிமிஷம் இருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போய் வாமிட் எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து வரா. ஃபேஸ்லாம் தொடச்சிக்கிட்டு, ஹலோ சொல்லுங்க அத்தை, இப்போ
என்னாச்சு? என்ன வாமிட் எடுக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு? அதை சாப்பாடு ஒத்துக்கலத்த. என்ன சொல்கிற? இப்போ என்ன அடிக்கடி வாமிட் எடுத்துகிட்ருக்கேன்? எனக்கு புரியல. எனக்கு ஃபுட் பாய்சன் ஒரு வாட்டி வரும், 2 வாட்டி வரும். சாப்பிட்ற எல்லா டைமும் ஃபுட் பாய்சன் ஆகுதா? இல்லை உடம்பு ஏதாவது பிரச்சனையாக இருக்கா என்ன? ஹாஸ்பிட்டல் போய் ஒரு செக் பண்ணிடலாமா? இல்லை அத்தா, நான் நார்மலாக தான் அத்தா இருக்கேன். என்னன்னு தெரில, நீச்சி சாப்பிட்றது ஒத்துக்கல போல, அவ்வளோதான் அத்தை. வீட்டில் சமைச்சு தானே சாப்பிட்ற? ஆமாம் அத்தை. அப்புறம் என்ன? எனக்கு சரியாக வரல, ஒரு செக்கப் எடுத்துருவோம். ஹெல்த் ஏதோ ப்ராப்ளமாக இருந்தால் என்ன பண்ணுறது? இல்லை அத்தை, நான் நல்லா தான் இருக்கேன். உண்மையாக தான் சொல்கிறியா? நிஜமா அத்தை, நல்லா தான் இருக்கேன். விடுங்க. சரி, ஒழுங்காக உடம்பு பார்த்துக்கோ, சரியா? சரிங்க அத்தை. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் வெளியே சூப்பர் மார்க்கெட் போனேன் அத்தை. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வா அப்படின்ட்டு சொன்னதும் சரின்ட்டு ஃபோனை வச்சிடுறா. இப்போ மேலே போயிட்டு வேகமாக ரெடி ஆகிட்டு கையில் ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு வேகமாக கீழே இறங்கி வரா. வயிற்ற பிடிச்சிக்கிட்டு, பாப்பா இன்றைக்கி தான் 5th மந்த் ஸ்கேன் போகிறேன். நீ வளர்ந்துருப்பல்ல, என் வயிறுமே லைட்டாக பெருசாகிடுச்சு. இதுக்கப்புறம் யாருமே உன்னை என்கிட்டேருந்து பிரிக்க முடியாது அப்படின்ட்டு அவள் வயிறை பார்த்து பேசிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறா. நேராக கார் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகிறா. இந்த பக்கம் பார்த்தா தேவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அவள் வேற அப்பப்போ வாந்தி எடுத்துகிட்ருக்கா. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பேசாமல் அவகிட்ட சொல்லாமலே போயிட்டு அவளை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப முடியலன்னா ஹாஸ்பிட்டலே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக வயனை பார்க்குறதுக்கு தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இவ கார் எடுத்துகிட்டு வெளியே போனதும், ஐயோ ஆமாம்ல, சூப்பர் மார்க்கெட் போகிறேன்னு சொன்னான். சரி, அப்படியே நேராக போய் அவளை பார்ப்போம். உடம்பு சரியில்லாம வேறு இருக்கா, நம்மளுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே போயிருப்பாங்க. அவள் எந்த சூப்பர் மார்க்கெட்டும் போகாமல் நேராக ஹாஸ்பிட்டல் போகிறத பார்த்துட்டு அவங்களுக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. ஒரு வேளை அவளுக்கு ரொம்ப முடியலையா என்ன? அதனால தான் சொல்லாமல் ஹாஸ்பிட்டல் வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க அத்தையும் கார்லேருந்து இறங்கி வயனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. வயன் தான் நேராக போய் டாக்டரை தான் பார்க்குறா. வா வயன். ஹலோ டாக்டர். இப்போ அவங்க அத்தை தான் உள்ளே வந்திருப்பாங்க. ரிசப்ஷனில் போயிட்டு, இங்கே வயனுன்ற பொண்ணு வந்தாளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன பேர் மேம் சொன்னீங்க? வயன். தேவங் வயன். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்கிறாங்க. வந்திருக்காங்க. டாக்டர் செக்கப்புக்கு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க, அதனால தான் எனக்கு பார்க்க வந்திருக்காங்க. ஓகே, எந்த டாக்டர்? இந்த டாக்டர் தான். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு 3rd room. ஓகே. எதனால்? அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, செக்கப் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னதும் அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? ப்ரெக்னெண்ட்டாவா? 5 months ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 5th month செக்கப் தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. இப்போ வேகமாக நேராக அந்த ரூமுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு கதவை தட்டலாம் இல்லை, வேகமாக திறக்கிறாங்க. பார்த்தா வயன் பேசிகிட்ருக்கா டாக்டர்கிட்ட. இப்போ டாக்டரும் வயனும் சேம் டைமாக திரும்பி பார்க்குறாங்க. வயனுக்கு செம்ம ஷாக்கு. அத்தை இப்போ டக்குன்னு எந்திரிக்கிறா. அத்தை. வயன், நீ நீ அவங்களால எதுவும் சொல்ல முடியல. அவங்க வயிறு தான் தொட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வயிறு பெருசாக இருக்கு. வயன், அத்தை அது 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 அப்படின்ட்டு பயங்கரமாக தடுமாறுறா. ஓகே டாமி, நான் இது 2 பார்ட்டாக தரேன். ஏன்னா டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நான் 2 பார்ட்டாக பிரித்து கொடுக்குறேன். செகண்ட் பார்ட் நாளைக்கு வரும். டோன்ட் வரி, வெயிட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஷுவராக வரும். வெனஸ்டேலேருந்து மாஃபி எபிசோட் கன்டினியூ ஆகும்டா. ஓகேவா? ஓகேடா, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.